2026 புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம். நாலுமாவடியில் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியன்று புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தின் மூலம் உலகமெங்கிலும் உள்ள திரளான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த 2026ஆம் ஆண்டு எனக்கு எப்படி இருக்க போகிறதோ, என் வாழ்விலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா என்ற ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் சுமார் 60,000த்திற்கும் அதிகமான மக்கள் தேவனுடைய கூடாரத்திற்கு கூடி வந்தனர். வந்திருந்த அனைவரும் வாக்குத்தத்த அட்டை மற்றும் இனிப்புடன் கூடிய பரிசை ஆர்வமுடன் பெற்றுக்கொண்டனர். இன்னைக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். என்ன வாக்குத்தத்த ஆண்டவர் கொடுக்க போறாரு, அங்கிள் மூலமா என்ன பேச போறாருன்னு ரொம்ப ஆவலோட வந்திருக்கிறோம். எங்களுக்கு இங்கே வந்து பெரிய ஆசீர்வாதம் ஏசப்பா தந்திருக்காங்க. இந்த வருஷமும் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தரும்னு நாங்கள் எதிர்பார்ப்போடு இருந்திருக்கோம். பாடல் ஆராதனைக்கு பின் இக்கூட்டத்தில் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சண்முகையா அவர்களும் கலந்து கொண்டு இக்கூட்டத்தை சிறப்பித்த போது சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுத்தார்கள். சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் எழுதிய தேவன் தேடும் நெகேமியாக்கள் என்ற புத்தகத்தை சகோதரர் அருள் ஸ்டீபன்சன் அவர்கள் ஜெபித்து வெளியிட ரெவரண்ட் ஞானசிங் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து நமது சகோதரர் அவர்கள் இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் எவ்வாறு தேவனால் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை குறித்தும் இப்பொழுது செயல்பட்டு வரும் விதம் குறித்தும் பகிர்ந்து கொண்டார்கள். இயேசு விடுவிக்கிறார் அறங்காவலர்களுக்காகவும் உடன் ஊழியர்களுக்காகவும் துறை தலைவர்களுக்காகவும் டாக்டர் அன்புராஜன் அவர்கள் அர்ப்பணிப்பு ஜெபத்தையும் சகோதரர் கார்த்தி சி கமாலியேல் அவர்கள் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்கள் புதிய ஆண்டில் புது பலத்தோடு ஊழியம் செய்யவும் ஜனங்களோடு இணைந்து ஊக்கத்தோடு ஜெபம் செய்தார்கள். 2026ஆம் ஆண்டு வாக்குத்தத்த பாடலாகிய கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வீடியோ பாடல் ஜெபத்துடன் வெளியிடப்பட்டது. கூடி வந்திருந்த அனைவரும் இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த பாடலை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பாடி தேவனுடைய ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி கொண்டார்கள். தமிழ் தெரியாத மக்களுக்கு ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட 4 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இறுதியாக சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்கிற தலைப்பில் புத்தாண்டு வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம். நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் எங்களோடு சேர்ந்து உதவியாய் நின்று உழைக்கிறவர்கள், இப்படி ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உலகம் முழுவதும் தந்திருக்கிறார். அவர்களுக்காக தவறாமல் நான் ஜெபிக்கிறது உண்டு. அதே மாதிரி முதல் தேதியில் இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஒவ்வொருவருக்காக நான் ஜெபித்தது உண்டு. அப்படி அடிக்கடி நான் ஜெபிக்கிறதுனால இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த வாக்கு தத்தம், அதற்காய் காத்திருந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை அவர்களோட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறது உண்டு. அதன்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த நாளில் ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்,
தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்லுவது, என் பிள்ளைகளே நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்கிறதை உங்களுக்கு நான் தருவேன். நீங்கள் என்ன கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் இந்த நன்மை என் குடும்பத்தில் நடக்கணும், இந்த வருஷத்தில் எனக்கு இந்த வியாபார காரியம் வாய்க்கணும், இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் ஜெயமாகணும், இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், இந்த வருஷத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணணும், இப்படி ஏதோ ஒரு காரியம் அல்ல, இந்த வருஷத்தில் இந்த வியாதி எனக்கு சுகமாகி ஒரு ஆரோக்கியம் வர வேண்டும், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மகனே, நீ கேட்டால் நான் உனக்கு தருவேன், நீ கேள், நீ பெற்றுக்கொள்ளுவாய். என் மகளே, நீ உன் வாயை திறந்து கேட்டால் நான் உனக்கு அதை அருளி செய்வேன் என்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவரை நோக்கி அநேகர் பல காரியத்திற்காக வந்து தேடி வந்து கேட்டார்கள். ஆசீர்வாதத்தை தேடி வந்து கேட்டார்கள், நன்மையான காரியத்தை கேட்டார்கள், சுகத்தை கேட்டார்கள். அவரை தேடி வந்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இயேசு அற்புதம் செய்ததை பார்க்கிறோம். ஆனால் அப்படி கேட்கும் பொழுது 2 காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, யோவான் 14:14 என் நாமத்தினாலே இயேசு என்கிற என் பெயரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இயேசுவே என்று கேட்க வேண்டும், இயேசுவின் பெயரை சொல்லி கேட்க வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுதுதான் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும். அதனால் முதலாவது இயேசுவின் நாமத்தை பெயரை சொல்லி கேட்க வேண்டும். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 21:22 வாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கேட்கணும். நான் என்ன கேட்பேனோ அதை பெற்றுக்கொள்ளுவேன். இன்றைக்கு நீங்கள் கேட்கிறதை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு இந்த இடத்தில் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறார். இந்த முதல் நாளிலேயே நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அது விசுவாசத்தோடு கேட்கணும், இயேசுவின் பெயரை சொல்லி கேட்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் கேட்கணும், வாயை திறந்து. சிலர் சொல்லுவாங்க, ஜெபிக்க வந்தால் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் அமைதியாக இருப்பாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. இல்லை, நீங்கள் எதுக்காக உங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், அது ஆண்டவருக்கு தெரியுங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் அமைதியாகவே இருப்பாங்க. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், உண்மைதான். ஆனால் நீங்கள் வாயை திறந்து கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். வேத புஸ்தகத்தில் மார்க்கு 10:47-48 வாசித்தால், இயேசு எரிகோவின் வழியாய் போகும் பொழுது கண் தெரியாத ஒரு மனிதன், பரிதிமேயு என்கிற ஒரு கண் தெரியாத மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். பெயர் சொல்லி கூப்பிடு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுகிறான். இப்போ அவனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார். அவனை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால் விட்டார்கள். அவனுக்கு 2 கண்களும் தெரியாது. அவனை இயேசுவுக்கு முன்னாலே நிற்கிறான். இப்பொழுது இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், என்னை கூப்பிட்டிய மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கேளு, உனக்கு என்ன வேண்டும்? இயேசுவுக்கு தெரியாதா அவன் எதுக்கு கூப்பிட்டான், அவன் எதுக்காக வந்திருக்கிறான் என்று இயேசுவுக்கு தெரியாதா? நமக்கே தெரியுமே, கண் தெரியாத ஒரு மனிதன் கண் பார்வை வேண்டிதான் கூப்பிடுகிறான் என்று நமக்கே தெரிகிறது. அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஆனால் ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், எதற்காக என்னை கூப்பிட்டாய், நீ கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவனுடைய வாயினால் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கண் பார்வை கொடுத்து அவனை மகிழ்ச்சியோடு அனுப்பினார் என்பதாய் வேதத்திலே பார்க்கிறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னது தேவை என்று அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வாய் திறந்து கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வேத புஸ்தகத்தில் மத்தேயு 9:27 வாசித்தால் 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாங்க. இயேசுவை தேடி அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இயேசு கேட்கிறார், என்னை கூப்பிட்டீங்க, தாவீதின் குமாரனே என்று என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டீங்க. இப்போது உங்களுக்கு கண் பார்வை வேண்டுன்னு வந்திருக்கிறீங்க. இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொன்னார்கள். சொன்ன பிறகுதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை தேடி வந்திருக்கிறாய மகளே, இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறாயா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு ஒரு அற்புத சுகம் தருவேன் என்று விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய விசுவாசத்தை வைத்துதான் ஒரு அற்புதம் செய்ய முடியும். அதனால தான் நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடணும், விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். அப்போ அற்புதம் நடக்கிறதை பார்க்க முடியும். நிறைய சம்பவங்களை வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 8 முதல் 3 வாசித்தால் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை கூப்பிடுகிறான். தொழுநோயினால், குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதன், ஆண்டவரே இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் உனக்கு அற்புதமான சுகம் கொடுத்ததை வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 8 5-6 நீங்கள் வாசிக்கும்போது 100க்கு அதிபதி ரோம அதிகாரி வந்து இயேசுக்கு முன்னாலே வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறான், கேட்கிறான். வீட்டில் என் வேலைக்காரன் திமிர்வாரமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், அவனை அழைத்து கொண்டு வர முடியவில்லை, அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், பெரிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், அவன் சுகமாக வேண்டும். இயேசுவுடைய விசுவாசத்தை கண்டு நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அதே நேரத்தில் வீட்டில் வியாதி படுக்கையில் இந்த வேலைக்காரன் சுகமானான். நீங்கள் கூட வீட்டில் யாரோ வியாதி படுக்கையில் வைத்து விட்டு நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கலாம். யாரோ ஒருவரை ஆஸ்பத்திரியில் வைத்து விட்டு ஜெபிக்க வந்திருக்கலாம். உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆஸ்பத்திரியில் இருக்கிற அவர்களை ஆண்டவர் குணமாக்கி விடுவார். உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களை ஆண்டவர் குணமாக்கி விடுவார். நீங்கள் திரும்பி போகும்போது அவங்க சுகத்தோடு இருப்பதை காண்பீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறவர். ஆண்டவர் இன்றைக்கு அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தின்படி அற்புதம் செய்தார் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 15 22 வாசிக்கும் போது ஒரு கானானிய பெண் புறஜாதியான ஒரு பெண் தன் மகளுக்காக இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்கிறாள். ஆண்டவரே என் மகளுக்கு இறங்கும். ஒரு பொல்லாத ஆவியினால் அவள் கஷ்டப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள். இயேசுவுடைய தாழ்மையை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து மகளுக்கு சுகம் கொடுத்தார். அவள் வேண்டிக் கொண்டபடி அற்புதம் செய்தார். மத்தேயு 17 15 பாருங்கள், ஒரு தகப்பன் தன் மகனுக்காக வருகிறான். என் மகன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அசுத்த ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறது, இயேசுவே என் மகனுக்கு இறங்கும். ஆண்டவர் இந்த தகப்பனுடைய விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு அந்த மகனுக்கு விடுதலை சுகம் கொடுத்தார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தோட நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு அற்புதம் செய்வார். இன்றைக்கு செய்ய போகிறார். அவர் தான் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும் கேளு, நீ எதுக்காக என்னை தேடி வந்திருக்கிறாய், உனக்கு என்ன அற்புதம் வேணும் நீ கேளு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, கோயம்புத்தூரில் ஒரு ஐயா இருக்கிறார். அவர் பெயர் சுடலைமணி என்பது. அவர் ரொம்ப பக்தி உள்ளவர். அவரே சொந்தமாக கோயில் வச்சு அவர் குலதெய்வன்னு ரொம்ப பக்தியாக சாமி கும்பிடக்கூடியவர். தவறாமல் தினமும் அதுக்கான படையல்களை வைத்து பக்தியாக சாமி கும்பிடக்கூடிய மனிதர்.
அவருடைய பிள்ளைகள் 2 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் தகப்பனார் வருத்தப்படவில்லை. சரி, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, நல்லது, அவரை பற்றி கொள்ளுங்கள். நான் எனக்கு குல தெய்வம்லாம் இருக்குது, நானே உண்டாக்கின கோயிலெல்லாம் இருக்கிறது, நான் பக்தியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த பிள்ளைகளை சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். கொண்டு சர்ச்சில் விட்டுட்டு சர்ச்சை முடியும் போது ஒன்று கூட்டி கொண்டு போவார். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தடை சொல்லாதவர். ஒரு நாள் இந்த பிள்ளைகள் 4 மாடியில் நடக்கிற ஒரு ஜெபத்திற்கு வந்தார்கள். அவர்கள் வந்தபோது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஜெபம் இருக்குது, அதுக்கு போகணும், நீங்கள் எங்களுக்கு துணையாக வாங்கன்னு சொன்னாங்க. அவர் யோசித்தார், ஜெபத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நான் எதுக்கு என்பதாய். சும்மா வாங்க, ஒரு டூர் வர்ற மாதிரி வாங்க, எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், நீங்களும் ஒரு டூர் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி என்று சொல்லி அவர் வந்துட்டார். அவருக்கு என்னென்னா 20 வருஷமாய் இடது காது கேட்காது. இடது காது 20 வருஷமாக காது கேட்காது. ஒரு காது தான் கேட்கும், இந்த பக்கமாக தான் திருப்பி கேட்பார். இடது காது கேட்காது 20 வருஷம். 2 வருஷமாக கண் பார்வை மங்கி போய்விட்டார். தெளிவான பார்வை கிடையாது. அப்படி கஷ்டப்படுகிற ஒரு மனிதர். ஆனாலும் பாருங்கள், 2022 வருஷம் அவர் இது மாதிரி ஜெபத்துக்கு வந்துட்டார். அந்த பிள்ளைகளுக்கு துணையாய் வந்தவர். இது மாதிரி கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தார். கூட்டம் நடக்கிற எல்லாம் பார்த்தார். இவ்வளோ ஜனங்க வந்திருக்கிறாங்க, நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இயேசு அற்புதம் செய்வார்னு வழி நடத்தும் போது இவர் எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லாரும் ஜெபிக்கிறத வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க அவங்களுக்காக. அவர் திடீர்னு நினைச்சாராம், இயேசுகிட்ட ஜெபம் பண்ணினா அற்புதம் நடக்கும்னு சொல்கிறாரே, இயேசுவிடத்தில் கேட்டால் அவர் தருவார்னு சொல்கிறாங்களே, எனக்கு 20 வருஷமாக இந்த காது கேட்காது, என்னுடைய இடது காது 20 வருஷமாக கேட்காது, நம்மளும் தான் கேட்போமே, இயேசு அற்புதம் செய்கிறார்னு சாட்சியெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ இந்த இயேசு உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு சுகம் தருவார்லான்னு சொல்லி முதலாக வாயை திறந்து, இயேசுவே எனக்கு 20 வருஷமாக அந்த காது கேட்க மாட்டேங்குது, என் காதை கொஞ்சம் திறந்துடுறீங்களா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணார். அவருக்கு அதுக்கு மேலே ஜெபம் பண்ண தெரியாது. முதல் முறை கிறிஸ்தவ மீட்டிங்கு வந்திருக்கிறார். இவர் எப்பொழுது கோப்படுவார்னு இயேசு பக்கத்தில் பார்த்து கொண்டே நின்னாரா, கோப்பட்ட உடனே ஆண்டவர் தொட்டு விட்டார். அடுத்த நிமிஷம் காது திறந்து விட்டார். தெளிவாக கேட்குது, ஜனங்க ஜெபிக்கிற சத்தெல்லாம் கேட்குது. 20 வருஷமாக கேட்காத காது அப்படின்னு ஒரு சின்ன ஜபத்தில் ஒரு நிமிஷத்தில் காது திறந்து விட்டது. இவருக்கு நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்க முடியல. தெளிவாக கேட்குற காது திறந்து விட்டதுன்னு சொல்லி இப்போ அவர்களுக்கு இன்னொரு விசுவாசம் வந்தது. 2 வருஷமாக கண் பார்வை சரியாக தெரிய மாட்டேங்குது, நான் தடுமாறி கொண்டு இருக்கிறேன், இயேசுவை என் கண்ணை கொஞ்சம் சரிப்படுத்திடுங்களேன் அப்படின்னு இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டாரா. ஆண்டவர் பார்த்தார், என்னுடைய பெயரை சொல்லி எத்தனை விசுவாசத்தோடு இந்த மகன் ஜெபிக்கிறான். கண்ணை தொட்டார், கண்ணில் தெளிவான பார்வை வந்து விட்டார். 2 அற்புதம் இதே இடத்துல ஒரு நிமிஷத்தில் 2 அற்புதம் நடைபெற்று விட்டார். எப்படி நடந்தது? கேட்டதுனால பெற்றுக்கொண்டார். நீங்கள் வாயை திறந்து கேட்கணும், இயேசுவே என்னையும் தொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. கேட்ட ஆண்டவர் கட்டாய அற்புதம். என்ன அற்புதங்கள் செய்வார் இயேசு? உங்களுக்கு என்ன தேவையோ அதில் அற்புதம் செய்வார். ஒரு சகோதரர் 2023 வருஷம் இதே மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி கூட்டம், 2023 ஜனவரி 1ஆம் தேதி இதே மாதிரி வாக்குத்தத்த கூட்டத்துக்கு, அதாவது கடாட்சிபுரம், தூத்துக்குடி கடாட்சிபுரத்தில் ஒரு சகோதரர் வந்தார். பட்டுராஜ் என்கிறது அவருடைய பெயர். அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? 15 வருஷம் மதுபான பழக்கம், குடியை விட முடியல, அதான் அவருடைய பிரச்சனை. அதுக்காக இந்த ஜபத்துக்கு வந்தார். அவருக்கு என்ன நடந்தது? முதல்ல 2 நிமிஷம் வீடியோவில் பாருங்கள், அப்புறம் அவர் நேரில் வந்திருக்கிறார். அவர் உங்களோட சொல்ல போகிறார். என் பேர் பட்ராஜ், தூத்துக்குடி மாவட்டம் கடாச்சிபுரத்தில் இருக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு 3 பிள்ளைகள் இருக்காங்க. நான் கட்டட தொழில் செஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு 15 வருஷமாக குடிப்பக்கத்தில் அடிமையாக இருந்தேன். ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸாக கூட சேர்ந்து ஜாலியாக சுற்றிட்டு அடிச்சுட்டே இருந்தேன்.
அதுக்கு நாளடைவில் ஒரு கொட்டரை அடிப்பேன், அதுக்கு 2ஆக மாறிச்சு, அதுக்கு 3ஆக மாறிச்சு. குடிச்சிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை, நிறைய பிரச்சனை வரும். சில நேரம் கோபத்தோடய இருப்பாவ, சில நேரம் பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைப்பாவ. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. குடிக்காமல் இருக்கணும்னு நினைப்பேன், அதனால் குடிக்காமல் இருக்க முடியாது. குடிக்கலைன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கடைகள் அன்னைக்கு அடப்புன்னா என்ன பண்ணுறது, பிளாக்லேயாவது வாங்கி அடிக்கணும். விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் வாங்கி அடிச்சிருவேன். கேஸ்லாம் 2-3 கேஸ் ஆகி போச்சு குடியால். வீட்டுக்கார் குடிக்கிறதுனால ஃபேமிலிலையும் யாரும் மதிக்கலை, ஊர்லேயும் யாரும் மதிக்கலை. பட்டா ஒரு குடிகாரையும் குடிச்சிட்டு தான் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க. என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா நிப்பாட்டவே மாட்டேன். குடி ஒரு பக்கம், சிகரெட்டும் அடிப்பேன். சிகரெட்டு குடித்தாலே சிகரெட்டு அடிப்பேன். ஒரே சிகரெட்டு அடிச்சிட்டு இருப்பேன். புயலை பாக்கெட்டில் எப்பவும் புயலை இருந்துக்கிட்டே இருக்கும். புயலை இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2023ஆம் வருஷம் 1ஆம் தேதி மோகனை வாக்குத்தத்த கூட்டத்துக்கு போனேன். குடும்பமாக போனோம். அப்போ மோகனை குடிகாரங்களுக்காக விசேஷமாக ஜெபிச்சாங்க. அப்போ அழுது நானும் ஜெபிச்சு கடவுளே இத்தனை வருஷமாக குடிச்சிட்டேன், இனிமேல் நான் எப்படியாவது திருந்தணும். நான் எத்தனை வாட்டியோ உடனே நினச்சிருக்கேன், ஆனால் என்னால் விட முடியல. ஏசப்பா ஒரு வியாதி கொடுத்து அதில் உள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்தாவது எனக்கு இந்த குடியிலேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு அழுது ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த 2ஆம் நாள்லேயே உடம்புல பிரச்சனை ஆயிடுச்சு. சாப்பிட்டா செமிக்காமல் நெஞ்சுக்கிலே நிற்கும். நெஞ்சுக்கிலே நின்றுட்டு அப்படியே நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கும். மரண பயத்தை காட்டிட்டு அந்த வெளியே வந்து உட்காருவேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. நைட்டு வெளியே வந்து உட்காந்துட்ருப்பேன். அடுத்த நாள் குடிக்க போனேன். குடிக்கும்போது குடியும் ஒத்துக்கலை. அதுக்கு குடிக்கிற எண்ணம் எல்லாமே போயிட்டு அதுக்கு குடியை பார்த்தாலே ஒரு ஏதோ ஆயிருமோன்னு ஒரு பயத்திலேயே அது குடியை விட்டுட்டேன். கணேஷ் போயில விட்டுட்டாவ, சிகரெட் பழக்கம் விட்டுட்டாவ. இது வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் போடுவேன். இப்போ கெட்ட வார்த்தை கடவுள் எப்படி தான் நிப்பாட்டின அதுதான் நின்றுச்சு. வாயில் கெட்ட வார்த்தை இப்போ வர்றதே கிடையாது. இப்போ டெய்லி காலையில் ஜெபிச்சுட்டு தான் வேலைக்கு போகிறேன். வேத மாதத்து ஜெபிப்பேன், வேலைக்கு போவேன். நைட்டு குடும்ப ஜெபம். எல்லோரும் 5 பேரும் ஒன்னடியாக உட்காந்து குடும்ப ஜெபத்தோடு ஜெபம் பண்ணிட்டு தான் 1.5 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தான் தூங்குவோம். ஊர்லேயும் பட்டா அவன் நல்ல பையன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு சாட்சியுள்ள மகனா சொல்லதுக்கு இசப்பா மாற்றிருக்காங்க. இப்போ என் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. இப்போ குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கேன். இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறாங்க சௌர பட்டுராஜ், அவங்க குடும்பமாக வந்திருக்கிறாங்க. 2023 ஜனவரி 1ஆம் தேதி இதே மாதிரி கூட்டத்தில் இயேசு ஒரு அற்புதம் செய்தார். 15 வருஷமாக குடிப்பழக்கம். ஆமாம். இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் தான் குடிக்கவே இல்லை. அவங்க சொல்லுங்க, உண்மைதான் அவங்க சொல்றது. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. புகைப்பிடிக்கிற பழக்கம் போயிடுச்சு, கெட்ட வார்த்தை பேசுறது போயிடுச்சு. அவர் என்ன ஜெபம் பண்ணார் பாருங்க, இந்த பாவத்திலேருந்து எப்படியாவது எனக்கு விடுதலை வேணும். ஏன்னா 15 வருஷம் அடிமை ஆயிட்டேன். அப்போ விரும்பி செய்யலை, விட முடியல. அவர் ஒரு ஜெபம் பண்ணார் பாருங்க. என்ன ஜெபம்? ஆண்டவரே எனக்கு ஒரு வியாதியை கொடுத்தாவது, எனக்கு ஒரு பயத்தை கொடுத்தாவது இந்த குடியிலேருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ விசுவாசித்தபடி, நீ கேட்டபடியே உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு வியாதியை அனுமதித்தார். அவர் கேட்ட மாதிரி வியாதியை அனுமதித்து மரண பயம் வந்தது. அதிலிருந்து குடிப்பழக்கத்தின்னு விடுதலை. நீங்கள் எப்படி கேட்பீங்களோ அப்படியே ஆண்டவர் பதில் தருவார். அப்படி தானே ஜெபம் பண்ணீங்க? ஒரு வியாதியை கொடுத்தாவது, எனக்கு ஒரு மரண பயத்தை கொடுத்தாவது விடுதலை கொடுத்துருங்க. அப்படிதான் ஜெபிச்சேங்க. அப்படிதான் ஜெபிச்சேன். ஏன்னா வேற எந்த சூழ்நிலையும் என்னால் விடுதலை பெற முடியலை. ஒரு பயத்தை கொண்டாவது நம்ம விடுதலை ஆகிடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கடவுள் அதை கேட்ட உடனே தந்தார். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியாது. 1.5 வருஷம் படாத பாடுபட்டு இருந்தேன். தூக்கமே வராது. லாஸ்ட்டில் குடிய விட்டேன். கொண்டு வந்த தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார், சிட்சித்து பரிசுத்தப்படுத்துகிறார். அது மாதிரி சிட்சித்து இன்றைக்கி நல்ல ஒரு விடுதலை கொடுத்து 2 வருஷம் ஆச்சுது. மதுபானத்தை குறித்த சிந்தையும் இல்லை, கெட்ட வார்த்தை எப்படி போச்சுன்னே தெரிலன்றாங்க. நான் எப்படி மாறினேன்? அதுதான் இயேசு செய்கிற அற்புதம், அற்புதமான விடுதலை. அந்த இயேசு இப்போ இங்கே வந்திருக்கிறார். இந்த 1ஆம் தேதி மீட்டிங்கில் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இங்கே அப்படி வந்தவங்களுக்கு விடுதலை தருவாரா? கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக கொடுப்பார். பிரதரே சொல்லிட்டாங்க, என்ன 15 வருஷமாக எனக்கு விடுதலை கொடுத்தாரு. உங்களுக்கு விடுதலை நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா ஜெபிச்சு வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு வீடு தேவைப்படுச்சு. கடவுள்கிட்ட கேட்டேன். ஆனால் கையில் 3 லட்சம் தான் இருந்துச்சு.
ஆனால் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு குடியிலேருந்து விடுதலை தந்த தேவன் ஒரு வீடு கட்டி தருவார் நம்பிக்கை வந்துச்சு. 3 லட்சம் வச்சு ஆரம்பித்தேன். 25 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டை கட்டி தந்தார். ஒரு கடனும் கிடையாது, ஒரு கடனும் கிடையாது. ஆச்சரியமாக வழி நடத்தினார். ஆமென். அதான் நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வேன்றார். நல்லா கவனிங்க, நீ என்ன கேட்டாலும் இயேசுன்ற பேரை சொல்லி என்ன கேட்டாலும் உனக்கு நான் செய்வேன் வாக்கு கொடுக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கிறத விசுவாசத்தோட உண்மையாக கேட்டிங்கன்னா அதில் அற்புதம் நடக்கும். மதுபானத்தில் இந்த விடுதலை, போதை வசதிகள் இந்த விடுதலை, கெட்ட வார்த்தை பேசல் இந்த விடுதலை. அது மாத்திரம் இல்லை, வீடு வேணும்னு கேட்டதுனால இருந்தது 3 லட்சம் ரூபா, 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு கடனே இல்லாமல் கட்டி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு தான் இன்றைக்கு இயேசு உங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். அதே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு விடுதலை தேவை. மதுபான பழக்கம், உடைய போதை வஸ்துகள் பழக்கம், சில பாவ பழக்கம் விட முடியலை, செல்ஃபோன் பழக்கம், சூதாட்ட பழக்கம், சில காரியத்தை விட முடியலை, அதில் அகப்பட்டு கொண்டீங்க. இத்தனை வருஷம் ஆயிட்டு விட முடியலையே. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. அதுக்காக அவரை மாதிரி எனக்கு ஒரு வியாதியை கொடுத்து விடுதலை கொடுங்கன்னு கேட்காருங்க. வியாதியை கொடுக்காமலேயே அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நீங்க விடுதலை வேணும்னு கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தந்து விடுவார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை புதிய இருதயமாய் மாற்றுவார். இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் வருஷம். இதுவரை தொடர்ந்து வந்த பாவங்கள், பாவ பழக்கங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுன்ற பெயரை சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டால் கட்டாயம் உங்களுக்கு அருளி செய்வார், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்னொரு அனுபவம் பாருங்கள். ஒரு சகோதரி, அவருடைய மகனுக்கு 3 வருஷமாக கண்ணில் ஒரு பிரச்சனை, பாதிப்பு, 3 வருஷமாக இருந்த பாதிப்பு. அவங்க 2024 ஜனவரி 1ஆம் தேதி கூட்டம், இதே மாதிரி கூட்டத்தில் ஜனவரி 24ஆம் வருஷம் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. அங்கே இதே மாதிரி ஒரு நாளில் ஒரு அற்புதம் நடந்தது. அவங்க என்ன கேட்டாங்க, இயேசு என்ன அற்புதம் செய்தார். ஒரு 2 நிமிஷம் வீடியோவில் பார்த்துட்டு அவங்க சொல்கிறதை கேட்க போகிறோம். என் பேர் பாலரசி. திருநெல்வேலி மாவட்டத்தில் கண்ணநல்லூரில் இருக்கிறோம். 2 பசங்க இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க விவசாயம் பார்க்குறாங்க. என் மூத்த பையனுக்கு இடது கண்ணில் 3 வருஷமாக பிரச்சனையாக இருந்துச்சு. அவனுக்கு வந்து கண்ணில் ரொம்ப வலிக்கும். அந்த கண்ணிலலாம் ஒரு மாதிரி ஊரில் எடுத்த மாதிரி அப்படி கசக்குவான். அவன் கசக்கும் போதே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கசக்குவான். ஏடா போதுமே அப்படின்னா கையை வச்சுட்டு இப்படி கசக்குவான். அந்த கண்ணு கசக்கும் போது வந்து ரெட்டாக மாறிடும் இடது கண்ணு. அவன் திரும்பி அந்த அவ்வளோ ஆயிட்டு இவ்வளோ கசக்கிட்டோம் அப்படின்னாலும் அதை நிற்க மாட்டான், விட மாட்டான். கண்ணுக்குள்ளே ஒரு மாதிரி இது கடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நம்ம சொரிஞ்சோம்னா அப்படி சொரியறது நிப்பாட்டவே முடியாது, அந்த மாதிரி எடுக்கும். ஒரு டைம் கண்ணை கசக்க ஆரம்பிச்சிட்டாலே 1 மணி நேரமாவது அந்த கண்ணை கசக்கிறது அப்படியே கசக்கிக்கிட்டே இருப்பான். மனதில் ரொம்ப வேதனைப்படுவேன். இது வந்து 3 வருஷம், ஏன்னா இன்னைக்கு மாறிடும் அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் அதில் மாறலை. ரொம்ப தலை வலிக்கும். தலையில் மேலே கல்லையும் வச்சு சைடில் இடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் வலி. அது போக அவன்கிட்ட இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. நடுராத்திரி அவன் புலம்பிக்கிட்டே இருப்பான். எந்திரிச்சு உட்காந்து தான் புலம்புவான், படுத்துட்டுலாம் புலம்ப மாட்டான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் பேசும்போது அவனா பேசுன மாதிரி இருக்கு, கம்பீரமாக பேசுவான். அப்படியே அந்த கண்ணு மாறிடும், பேச்சு கண்ணெல்லாம் நல்லா பெரிய கண்ணு மாதிரி ஆயிடும். இந்த கண்ணு கசக்கிற அந்த பிரச்சனை இருக்கும்போதே பிரச்சனை அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு போகணும், பிள்ளையை கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அந்த மருந்து மாத்திரைலாம் கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. ஆனால் அதிலெல்லாம் கேட்கல. இப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி 2024 வருஷத்தில் 4 மாவடியில் வாக்குத்தத்த கூட்டத்துக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். மோகனனை வந்து கண்ணில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சாங்க. அப்போ பிள்ளை கண்ணில் கை வச்சு ஜெபிச்சா, நானும் அவனுக்காக தலையில் கை வச்சு ஜெபிக்கும் போது நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபித்தேன். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் விடுதலை இல்லை, ஆனால் இதில் என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கொடுத்துருங்க ஏசப்பா, எப்படியாவது ஒரு விடுதலை இன்னைக்கு வேணும், இன்னைக்கு தொடுங்கப்பா. நான் 2 பேர் கூடினாலே அந்த இடத்துல நொப்பேன்ருக்கீங்களே, இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க ஏசப்பா, கூப்பிடு, பிள்ளைக்கு சுகத்தை தாங்க ஏசப்பா, இன்னைக்கு சுகம் தந்தே ஆகணும் ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு தரலன்னா யார் ஏசப்பா எங்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது
ஜெபிக்கும் போது பிள்ளையும் தலை அவனும் பாரத்தோட ஜெபிச்சான். அந்த இடத்துல அவனுக்கு கண்ணை விட்டு ஒரு பெரிய வலி, அவனை விட்டு வெளியில் எடுத்து போட்ட மாதிரி அவனுக்கு தாங்க முடியாத ஒரு வலி. அப்படி எடுத்து போட்டேம்மா எனக்கு அந்த வலியை தாங்கவே முடியல, ஏதோ ஒன்று அந்த கண்ணுல இருந்து பிடிங்கி எடுத்து போட்ட மாதிரி போட்டிருக்குமா, எனக்கு ரொம்ப வலிச்சுதுமா அப்படிங்கிறான். அந்த நேரத்துல இருந்து அவனுக்கு அந்த ஊரல், அந்த வலி, அந்த இதே இல்லை. 3 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த கண்ணை கசக்காம இருந்ததே இல்லை. வாக்குத்தத்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் செக் பண்ணி பார்க்குறேன், அந்த ஊரலே இல்லை. இப்போ என் பையன் நடுராத்திரி எந்திரிச்சு இப்போ உட்காந்து பேசுறது இல்லை, இப்போ நல்லா தூங்குறான். 3 வருஷமா என் பையனுக்கு இந்த போராட்டத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இவர் தானா? அம்மா. உங்கள் பேர் என்ன? பெர்வீன். ரவீன். என்ன படிக்கிறீங்க? 9th. இப்போ 9th படிக்கிறீங்க. அந்த பிரச்சனை இருக்கும்போது என்ன படிச்சீங்க? 7th படிச்சீங்க. எந்த கண்ணில் பாதிப்பு? இடது கண்ணில் அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்குமா? ஆமாம். அப்போ 2024 இந்த கூட்டத்துக்கு வந்தீங்களா? கூட்டத்துக்கு வந்தோம். இதில் முன்னாடி தான் உட்காந்துருந்தோம். முன்னாடி உட்காந்துருந்தோம். அப்போ கண்ணுக்காக அந்த ஜெபிக்க சொல்லும்போது நான் அதில் இருந்து தலையில் கை வச்சு ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது நானும் பாரமாக ஜெபித்தேன், கண்ணீரோடு ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து எம்மா என்னை விட்டு ஏதோ ஒன்று வெளியே எடுத்து போடுதுமா, வலியோடு போகுதுமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி என்னென்னா அவன் கண்ணை 1 மணி நேரமாவது கசக்குவான். கசக்குன்னா 1 மணி நேரமா? 1 மணி நேரமாவது இருக்கும். காலையில் எலும்புன உடனே கசக்குன்னு கசக்குவான். நான் கையை எடுத்து பார்ப்பேன், ஒன்றும் செய்ய ஏம்மா பாவமாக இருக்கும், அது கண்ணுக்கு அம்பா பேருமே கெட்டு பேருமேன்னு சொன்னாலும் சரி, கண்ணை ரொம்ப கசக்குவான். அந்த கண்ணை விட்டு எதை பிடிங்க எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த ஜெபத்தில். அதில் இருந்து அந்த அந்த காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த வலி எதுவுமே இல்லை. அதில் இருந்து இன்ன வரைக்கும் அந்த வலி எதுவுமே இல்லை. 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை. ஏசப்பானுக்கு நல்ல சோகத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு விடுதலை. இதே மாதிரி ஒரு நாள் 2 வருஷத்துக்கு முன்னால் கண் பிரச்சனை, கண்ணில் அது ஒரு பொல்லாத ஆவியினால் வந்தார். அதனால தான் நடுராத்தில் எழும்பி உட்காந்து கண்ணை உருட்டிட்டு பேசுவானா. நான் நடுராத்திரி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன், திடீர்னு எந்திரிச்சு அப்படி உட்கார்ந்துருப்பான். கண்ணு பெரிய கண்ணா இருக்கும். அப்போ நான் என்ன அப்படின்னா இப்படி இருந்து பார்த்துக்கிட்டு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏதாவது தன்னால் பேசுறது. அப்போது அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படுத்துறோம். இப்படி நைட்டு ஓயாமல் எழும்பி நடுராத்திரி கரெக்டாக ஒரு 12 மணிலேருந்து ஒரு 12:15 கரெக்டாக எழும்பிடுவான். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்கள், எத்தனையோ டாக்டர்கிட்ட காமிச்சோம், ஏன் சுகமாகலை? அது ஒரு சாதாரண வியாதி அல்ல, அது ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டாக்கப்பட்ட ஒரு வேதனை. அதனால தான் அந்த கண்ணிலிருந்து ஏதோ ஆண்டவர் பிடுங்கி எடுத்த மாதிரி எடுத்த உடனே கண்ணில் ஒரு அற்புதமான சுகம். அதுக்கு பிறகு இரவு நேரத்தில் அந்த ஆவி அவனை தொந்தரவு செய்வதில்லை. அவனுக்கு சரீரத்தில் சுகம், அந்த பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை. இதே மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி 2024 வருஷம் இதே இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த இயேசு இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு இந்த சாட்சிகளை கர்த்தர் முன்னால் நிறுத்துகிறார். இந்த மகனுக்கு பாருங்கள், 3 வருஷமாக அந்த கண்ணில் இருந்த பிரச்சனை ஆண்டவர் அப்படின்ற நேரத்தில் விடுதலை கொடுத்து விட்டார். ஏதோ ஒரு வியாதி உங்களுடைய சரீரத்தை தாக்கி இருக்கலாம். சிறுநீரகம், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய லிவர், உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய கர்ப்பப்பை, உங்களுடைய நரம்புகள், எலும்புகள் என்ன பாதிப்பாக இருந்தாலும் சரி, சாத்தான் எந்த பகுதியை தாக்கி உங்களை பலவீனப்படுத்தி இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபிச்சாங்க, இயேசுவை கூப்பிட்டாங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன இயேசு, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார். அவங்க கேட்டாங்க, ஆண்டவர் கொடுத்தார். அந்த அற்புதம் செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சாட்சியை நீங்கள் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். நிறைய பேர் இந்த நாளில் இந்த வருஷமாவது என் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் சந்ததி பெருகணும், என் குடும்பத்தில் ஒரு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் தரணும், என் மகளை என் மகனை சந்ததி ஆசீர்வதிக்கணும், இந்த பாரத்தோடு அநேகர் வந்திருக்கிறீங்க. வருஷம் கடந்துக்கிட்டே இருக்குது, அவ்வளவுதானா என்கிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சகோதரி பாருங்க, 11 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. 11 வருஷம், நீண்ட வருஷம், பல லட்சங்கள் செலவு பண்ணியும் மருத்துவத்தால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை.
அந்த நேரத்தில் 2020 வருஷம் இந்த ஜனவரி 1ஆம் தேதி கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, கணவனும் மனைவியும். அவங்களுக்கு என்ன நடந்தது ஒரு 2 நிமிஷம் வீடியோவில் பாருங்கள். என் பேர் ஷைனி, என் ஹஸ்பண்ட் கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் வசித்து வருகிறோம். எனக்கு மேரேஜ் ஆகி 11 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அநேக கஷ்டங்கள் பார்த்தோம். சின்ன பிள்ளைங்களும் பார்க்கும்போது எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதான் ஆசையாக இருக்கும். நாள் நீண்டு போக போக கனவாகவே போகும்னு ஒரு பயமாக இருந்துச்சு. சில டைமில் வீடு கூட விற்றுட்டு எங்கேயாவது யாருக்கும் தெரியாத ஊரில் போய் வாழலான்னு கூட நாங்கள் நினச்சிருக்கோம். குழந்தை இல்லாத காரணத்தை காட்டியே சண்டையும் ஒரு சமாதானமே இல்லை 11 வருஷம் எங்கள் வீட்டில். ஒரு நாள் தள்ளி போனால் கூட மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் சில டைமில் வந்துடும். என்னென்னா இந்த மாதம் சில கன்சீவாக இருக்கலாம், ஒரு நாள் தள்ளி போயிருக்கேன் நெல்லியும் அவ்வளோ இதை எதிர்பார்ப்போடு இருப்பான். இருந்தாலும் உடனே சொல்லுவாள், நேற்று நான் பாம்புக்கு சொப்பனத்தை பார்த்தேன், பாம்பு வந்து என்னை சுற்றி பிணைததாட்ட பார்த்தேன். கண்டிப்பாக அது 2 நாளைக்குள்ளே அதை கலைஞ்சிடும் அந்த இது. இந்த குழந்தைக்காக ஒரு 5 ஹாஸ்பிட்டலில் மருந்து பார்த்துருப்போம். ஆனால் 5 ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு 2 பேருக்குமே ஒரு குழப்பமும் இல்லை, எல்லாம் நார்மலானு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 15 லட்சத்துக்கிட்ட பணம் செலவழிஞ்சது தான் மிச்சம். ஆனால் ஒரு பிரயோஜனமே கிடைக்கல. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் 2020ஆம் வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி தேவனுடைய கூடாரம் 4 மாவடியில் நடந்த வாக்குத்தத்த ஆராதனை கூட்டத்தில் நாங்களும் நானும் என் கணவர் மட்டும் பங்கு பெற்றோம். உள்ளே போகும்போது என் மனசு அங்கே வாக்குத்தத்தம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று எழுதியிருந்ததை பார்த்தது என் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மோகனண்ணா கொடுத்த செய்தியும் மனசுக்கு பயங்கர ஒரு ஆறுதலாக இருந்தது. நான் இத்தனை வருஷம் இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாய் கடவுள் எனக்கு தருவார் என்று அது மனதில் ஒரு பயங்கர ஒரு சந்தோஷத்தோடு தான் நான் வீடு திரும்பினோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். 2021 ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. அக்டோபர் மாதம் ரெகுலராக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். 2022ஆம் வருஷம் மே 14ஆம் தேதி எனக்கு 2 குழந்தைகளை கடவுள் தந்திருந்தார். எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா இன்னும் ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனால் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்ற அந்த வாக்குத்தத்தின்படி கடவுள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையுமாக 2 பிள்ளைகளை என் கையில் தந்திருந்தார். என் கஷ்டத்தை எல்லாம் போக்கி எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தந்து எனக்கு அற்புதம் செய்த என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். 2020ஆம் வருஷம் இதே ஜனவரி 1ஆம் தேதி அவங்க 11 வருஷமாக குழந்தை இல்லை, 15 லட்சம் ரூபா செலவு பண்ணியும் எல்லாம் ஏமாற்றம், விரக்தி, வீட்டெல்லாம் விற்றுட்டு எங்காவது போயிடலாமா அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே தோன்றி இருக்கிறாரு. அந்த அளவிற்கு மனதிலே பாதிப்பு. ஆனால் அன்றைக்கு வாக்குத்தத்தம் ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதித்து 2 குழந்தைகளை கொடுத்த மகளை பண்ணினார். அவங்க கேட்டாங்க, ஜெபித்தாங்க, கூப்பிட்டாங்க, இயேசுவே எங்களை ஆசீர்வதின்னு கேட்டாங்க. கேட்டதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதே இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் கூட ஒரு கஷ்டத்தோட பாரத்தோட அவமான நிந்தைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த வருஷம் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உடைய நிந்தை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து மகிழ பண்ண போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள், நீ கேட்டா நான் உனக்கு தருவேன். என் பெயரை சொல்லி கேளு, விசுவாசத்தோடு கேளு மகளே, உன் வாயை திறந்து கேளு, நீ கேட்டா நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. 2வது அந்த வாக்குத்தத்தத்தினுடைய அடுத்த பகுதி பாருங்க. மறுபடியும் மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்.
தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவர் அடுத்து ஒரு முக்கியமான காரியம் சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் கேட்கிறது மாத்திரம் அல்ல, தேடுங்கள். நீங்கள் தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை தேடுவது? ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போனால் அதை நம்ம தேடுவோம். நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் அது எங்கே இருக்கிறது என்று தேடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார்? எரேமியா 29ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் முகத்தை தேடுங்க, என்னை தேடுங்க, நான் உங்களுக்கு வெளிப்படுவேன், நீங்கள் என்னை காண முடியும், நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். முழு இருதயத்தோடு தேடினால் நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எப்போவுமே ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு அது தாங்க, இது தாங்க, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன், நீங்கள் இல்லை, சுகம் கொடுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, என் பிள்ளைக்கு மார்க்கு கொடுங்க, காலேஜில் இடம் கொடுங்க, என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை நடத்தி கொடுங்க, எல்லாம் உலக காரியத்தையே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வெறும் உலக காரியத்தையே தேடிக்கொண்டு இருக்கிறோம். இதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற உம்மை நான் பார்க்கணும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நீர் தான் எனக்கு வேண்டும். உம்மை நான் பார்க்கணும், உம்மை நான் தரிசிக்கணும், உம்முடைய முகத்தை எனக்கு காட்டும். நீங்கள் உண்மையா தேடினால் ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராம். ஆண்டவரை பார்க்க முடியுமாங்க? கடவுளெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இயேசுவை பார்த்தேன், இயேசு பேசினாரு அப்படிலாம் சொன்னால் நம்பாதங்க. யாருங்க கடவுளை பார்க்க முடியும்? அப்படிலாம் சொல்லக்கூடிய ஊழியர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அதுதான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 2 நாளாகமம் 7:14 சொல்லும் பொழுது, என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால், அவருடைய முகத்தை தேடணும். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எனக்கு காண்பீங்க, உங்களுடைய முகத்தை நான் தரிசிக்கணும், உங்களுடைய முகத்தினுடைய சாயலை நான் பார்க்கணும், என் முகத்தை தேடினால் அப்போ நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். தானியேல் தன்னுடைய வயதான காலத்தில் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை உபவாசத்தோடு தேடினார். உபவாசத்தோடு கர்த்தரை தேடினார், ஆண்டவருடைய முகத்தை தேடினார் என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அதான் கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லி இருக்குதுல்ல. எங்கே சொல்லி இருக்குது? யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படி ஒரு வசனத்தில் சொல்லியிருக்குது. இந்த ஒரு வசனத்தை வைத்து தான் சொல்லுவாங்க கடவுளை பார்க்க முடியாதுங்க, இயேசுவெல்லாம் பார்க்க முடியாது, இயேசுவை பார்த்தேன்னு சொல்கிறது போய், அவர் பேசுகிறான்னு சொல்கிறதெல்லாம் போய், அப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நீங்கள் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். I will reveal myself to you. நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனை தரிசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க வசனம் சொல்லுது தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. அது பாதி வசனம். அந்த பாதியை வைத்து கொண்டு தான் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே பேரான குமாரன் இயேசுவே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப என்ன அர்த்தம்? பிதாவை பார்க்க முடியாது, அவர் ஒருவர் சீழக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவர் கண்டிராதவர் காணக்கூடாதவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவரை பார்க்க முடியாது. ஆனால் அந்த தேவன் தன்னை வெளிப்படுத்த மனித ரூபம் கொண்டு இந்த உலகத்தில் வந்தாரே, நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தாரே இயேசு கிறிஸ்து, அவரை தரிசிக்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு அநேகருக்கு தரிசனமானார்.
உயிர்த்தெழுந்தவுடன் அநேகருக்கு தரிசனமானார். அது அவர் பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு முன்பாக தரிசனமானார். பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் பிறகு அகால பறைவு போன்ற எனக்கும் இயேசு தரிசனமானார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப அவரை நாம் தரிசிப்பதற்கு முழு இருதயத்தோடு அவரை தேடணும். நம்ம உலக காரியத்தை ரொம்ப தேடிக்கொண்டே இருக்கிறோம். உலக ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், இந்த நன்மை அந்த நன்மை, எனக்கு இயேசு வேணும், அவரை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும், தாகத்தோடு தேடுவது. நீங்கள் தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவரை பார்க்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவரோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவம். A close walk with Jesus. இயேசுவோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வெறும் உலக காரியத்துக்கே ஜெபித்து 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 நாட்களை வீணாக்காதபடி ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வாலிப தம்பி, காலேஜில் படிக்கிற தம்பியோடு பேசினேன். எப்போ ஜெபம் பண்ணுவீங்க தம்பி அப்படின்னு கேட்டால், அது அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன்யா. அதிகாலையில் பிரதர், அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் என்கிட்ட பேசும் வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். தினமும் அவர் என்கிட்ட பேசணும், அவருடைய குரலை நான் கேட்கணும், அது வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். காதில் பேசுவாரா? இல்லை, இருதயத்தில் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருடைய குரல் என் இருதயத்தில் துணிக்கும், என் ஆவியிலே அவருடைய குரல் கேட்கும், நான் அவருடைய குரலை கேட்க முடியும், அவர் என்னோடு பேசுவார். பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறார். அந்த லூதியானா பட்டணத்தின் பக்கத்தில் ராம்பூர் என்கிற கிராமம் இருக்கிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. நான் அந்த இடத்தை போய் அதுக்கு பார்க்க போயிருந்தேன். அந்த ராம்பூர் என்கிற கிராமம் இப்பவும் இருக்குது. அந்த இடத்த போய் நான் பார்த்துட்டு வந்தேன். என்ன நடந்தது அங்கே? ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பம், நல்ல பணக்கார குடும்பம், வசதியான குடும்பம். அந்த வீட்டில் ஒரு மகன். அந்த மகன், அவனுடைய பெயர் சுந்தர் என்பது. அவனுடைய தாயாருக்கு அவனுக்கு ரொம்ப பிரியம். ஒரே மகன். தாயார் ரொம்ப அன்பாக அவனை வளர்த்து வந்தாங்க. சின்ன வயசில் இருக்கும்போதே கடவுளை பற்றி அவனுக்கு போதிப்பாங்க. கடவுளை பற்றி சொல்லி சொல்லி ரொம்ப பக்தியாக வளர்த்தாங்க. கடவுள் நமக்கு தகப்பன் தாயை போன்றவர் என்பதெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அவன் இளம் வாலிபனாக இருந்தபோது ஸ்கூலில் படிக்கும்போது அவனுடைய தாயார் மரிச்சிட்டாங்க. தாயாருடைய மரணம் அவனை ரொம்ப பாதித்தது. இளம் வாலிபன், ஸ்கூலில் படிக்கிறவன். இப்போ தாயினுடைய மரணம் பாதித்ததுனால அவனுக்கு நிம்மதி, சமாதானம் எங்கே கிடைக்கும்? அம்மா சொன்ன கடவுளை தேட ஆரம்பித்தான். கடவுள் தான் நமக்கு தாயின் தகப்பனும் அப்படின்னு கடவுளை தேட ஆரம்பித்தான். ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். ரொம்ப முழு இருதயத்தோடு அவன் தேடினான். அப்போ ஒன்றில் அவனுக்கு ஒரு தெளிவு, இதுதான் கடவுள் என்று கிடைக்கவில்லை. பல மதங்கள், இந்தியாவில் பல மதம் இருக்குல்ல, எல்லா மதத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கிறார் கடவுளை பற்றி. எல்லா புஸ்தகத்தையும் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தான். தாகத்தோடு தெய்வத்தை தேடினான். அவனுக்கு ஸ்கூலில் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. இது வெளிநாட்டு கடவுள்னு அது நெருப்பில் போட்டு எரித்து விட்டான் புதிய ஏற்பாட்டை. அவ்வளவு இயேசுவை வெறுத்தவன். சரி, அதுவும் என்ன சொல்லுன்னு பார்க்கலான்னு வாங்கி வாசித்த பார்த்தான். எதுலேயுமே திருப்தி இல்லை. ஆனால் அவனுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருந்தது, கடவுளை பார்க்கணும், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை பார்க்கணும். அது அவனுடைய இருதயத்தின் தாகம். தேடி தேடி கடைசியில் ஒரு நாள் இரவில் ஒரு தீர்மானம் பண்ணினான். நான் இவ்வளவு தெய்வத்தை தேடுகிறேன், இந்த உலகத்தில் தெய்வம்னு ஒன்று இருந்தால் அது எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும். நான் தெய்வத்தை தேடுகிறேனே, அப்போ தெய்வம்னு ஒன்று இருந்தால் எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும். அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே லைன் போகும், ஒரு ட்ரெயின் போகக்கூடிய ரயில்வே லைன். காலையில் அதிகாலையில் ஒரு ட்ரெயின் போகும், அது அவனுக்கு தெரியும். அன்றைக்கு இரவில் அவன் தன்னுடைய அறையில், மாடியில் இருக்கிற தன்னுடைய அறையில் அவன் கடவுளை பார்த்து பேசினான். இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், நான் அதை நம்புகிறேன். என் தாயார் எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் யார் இந்த கடவுள் எனக்கு தெரியலை. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சந்திக்கணும். இன்றைக்கு இரவுக்குள்ள கடவுள் என்னை சந்திக்காவிட்டால், கடவுள் தன்னை எனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நான் ட்ரெயினில் விழுந்து மரிக்கப் போகிறேன். அந்த அளவிற்கு தெய்வத்தை தாகத்தோடு தேடினான்.
இரவு முழுவதும் காத்திருந்தார். யாரை நோக்கி ஜெபம் பண்ணுவது தெரியாது. வானத்தை நோக்கி கடவுள் ஒருவர் இருக்கிறார், நான் அவரை பார்க்கணும், அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும், வேண்டிக் கொண்டே இருந்தார். அதிகாலை நேரம் வந்து விட்டார். இன்னும் கொஞ்ச நேரம்தான். கடைசியாக ஒரு முறை, கடவுளே நீர் உயிரோடு இருப்பது உண்மையானால் உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, அல்லது நான் இப்போ ட்ரெயினில் விழுந்து சாக போகிறேன் என்பதாய் கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணினான். அப்படி ஜெபம் பண்ணி முடிக்கும்போது அந்த அறைக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒருவர் நிற்கிறது அவனுக்கு தெரிகிறது. அந்த வெளிச்சத்துக்கு மத்தியில் ஒரு நபர் நிற்கிறது தெரிகிறது. யார் இவர்? யார் இந்த கடவுள்? ஒருவர் நிற்கிறார் வெளிச்சத்தில். அவர் பேச ஆரம்பித்தார். நான் இயேசு கிறிஸ்து, நீ முழு இருதயத்தோடு என்னை தேடினதுனால நான் உன்னை சந்திக்க வந்தேன். அவனால் நம்பவே முடியவில்லை. இயேசுவை அவன் நம்பாதவன், வேறு புஸ்தகத்தை நெருப்பில் போட்டு எரித்தவன். இந்த கிறிஸ்தவங்களாம் சொல்கிறாங்களே அந்த கடவுளா? அவர் சொன்னார், நான் தான் வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன், உன்னை உண்டாக்கினவர் நான் தான். நீ முழு இருதயத்தோடு தேடினதுனால நான் உன்னை சந்திக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் இயேசுவை தரிசித்து அவரை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பெரிய ஒரு சந்தோஷம். காலையில் எழுந்த உடனே தாப்பநாட்டத்தில் சொன்னான், நான் கடவுளை பார்த்தேன், என்னை சந்தித்தார். என்னடா சொல்கிற? நாங்களும் தான் பக்தியாக இருக்கிறோம், நாங்கள் கடவுளை பார்த்தேன்ற. நான் அவரை பார்க்கணுன்னு தேடின தாகத்தோட. யார் அந்த கடவுள்? இயேசு கிறிஸ்து. அவர் ஷாக் ஆகிவிட்டார். நம்முடைய மதம் என்ன? நீ என்ன புதுசாக ஒரு கடவுளை சொல்லுகிறாய்? புதுசாக கடவுள் அல்ல, அவர் ஒருவர் தான் கடவுள் என்பதை அறிந்து கொண்டேன். நான் எல்லாரையும் தேடினேனே, கடவுளையே தேடினேனே. அவர் தானே தன்னை வெளிப்படுத்தினார், என்னோடு பேசினார் என்றெல்லாம் சொன்னபோது அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவன் பாருங்கள், வாலிப வயதில் இயேசுவை ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டனால் நிறைய பாடு உபத்திரம் வந்தது. சொந்த குடும்பத்திலேருந்து விரட்டிட்டாங்க. நீ என் மாதிரி புதுசாக ஒரு கடவுளை சொல்லுகிற என்று சொல்லி. ஆனாலும் கவலைப்படாமல் இயேசு எனக்கு போதுன்னு சொல்லி காவி உடை அணிந்து சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் உலகத்தின் பல நாடுகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனார். காலில் பாதரட்சை கூட இல்லாமல் நடந்து பல ஏராளமான மக்களுக்கு இயேசு தனக்கு தரிசனமானதை சொல்லி இந்த இயேசுவை எல்லாருக்கும் அவர் அறிவித்தார். ஆண்டவர் தன்னை அவர் வெளிப்படுத்தினார். தாகத்தோடு தேடினால் உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார். உண்மையாய் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் முழு இருதயத்தோடு தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். சும்மா போய் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் பேசிவிட முடியாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரை பார்க்க 2 மணி நேரம் வெளியே உட்காந்துருக்கீங்கல்ல, காத்திருக்கிறீங்கள டாக்டரை பார்க்கணுன்னு. ஒரு ஆஃபீஸரை பார்க்க போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவரை பார்க்கறதற்கு தேவ சமூகத்தில் காத்திருங்க. தாகத்தோடு அவரை தேடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ தேடு கண்டடைவாய், நீ தேடுனா என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன் என் ஆண்டவர் சொல்கிறார்ல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வாலிபன், அவங்க லுத்தரன் குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனால் இவர் காலேஜில் படிக்கும்போது கம்யூனிஸ்டாக மாறிட்டார். கம்யூனிஸ்ட் ஆகி கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி கொள்கையுடைய ஒரு கட்சி. அதனால் கடவுளே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி பேசுவார். அதில் நிறைய கட்டுரெல்லாம் எழுதுவார். எப்பவும் குடிப்பார், நல்லா குடிச்சிட்டு சிகரெட் புகைத்து கொண்டே இருப்பார். குடிக்கிறது புகைக்கிறது அது மாதிரி கட்டுரை எழுதுவது கடவுள் இல்லைன்னு சொல்லி அப்படி தான் இருந்தார். அவரை ஒரு நாள் இயேசு சந்தித்தார். நிம்மதி இல்லாமல் கலங்கின பொழுது இயேசு சந்தித்து ரட்சித்து விட்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படி ஒரு கடவுளை இவ்வளவு நாள் அறியாமல் இருந்தோமே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அவர் இந்த சாது சுந்தர் சிங் புஸ்தகத்தை வாசித்தார்ல, கடவுள் மனிதனுக்கு தரிசனமானாரா? அப்படி ஆக முடியுமா? மனிதன் கடவுளை பார்க்க முடியுமா? இயேசுவை பார்த்துருக்கிறாரு, அப்போ நானும் பார்க்கணும். இவருக்குள்ள ஒரு பெரிய தாகம், ஒரு பெரிய வாஞ்சி அவருக்குள்ளே வந்தது. இவர் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். சிலர்கிட்ட போய் கேட்டார், கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி. உனக்கு என்ன ஆச்சு திடீர்னு இப்படிலாம் கேட்குற? அதெல்லாம் பார்க்க முடியாது தம்பி, விசுவாசிக்கணும் அவ்வளோதான் சொல்லி அனுப்பிட்டாங்க.
யார் சொன்ன பதிலும் திருப்தியை கொடுக்கவில்லை. கடைசியில் இவரே வீட்டில் மாடியில் போய் கதவை மூடி வீட்டில் சொல்லிட்டார், யாரும் கதவை தரக்கூடாது, நான் ஆண்டவரை தேட போகிறேன்னு சொல்லி ஒரு செம்பில் தண்ணியை மட்டும் வைத்து கொண்டார் குடிப்பதற்கு. ரூமில் உட்காந்து தேடினார். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நீ வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நான் முழு இருதயத்தோடு தேடுகிறேன், உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் தெரியல. ஆனால் ரூம் விட்டு வரல. சின்சியராக இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஆண்டவரே, நீர் ஒரு ராஜாவாக இருந்தீர்னா உங்களை பார்க்கணுன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ராஜாவை பார்க்காத குடிமக்கள் இருப்பாங்க. ராஜா இங்கே அரண்மனையில் இருப்பார், குடிமக்கள் ராஜாவை பற்றி தெரியாம பார்த்துருக்க மாட்டாங்க. நீர் ஒரு எஜமானாக இருந்தால் நான் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் நம்ம பார்க்கணுன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா எஜமானை பார்க்காத வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எஜமான் எங்கே இருப்பார், வேலை நம்ம செய்யணும், அவ்வளோதான். எஜமானை பற்றி தெரியும், பார்க்க முடியாது. ஆனால் நீர் எனக்கு தகப்பன்னு சொல்லியிருக்கிறீங்களே, என்னை ரட்சித்து என்னை பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறீங்களே, மகன்னு சொல்லியிருக்கிறீங்களே, தகப்ப முகத்தை பார்க்காத பிள்ளை இருக்க முடியுமா? நீர் எனக்கு தகப்பன்னு சொன்னவங்கள நான் பார்க்கணும்ல. உன் தகப்பனை தெரியுமாடா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொன்னால் இப்படி, நீங்கள் என் தகப்பன் எங்கள் அப்பான்னு சொன்னால் நான் உடைய பிள்ளை பார்க்கணும், எனக்கு கட்டாயம் வெளிப்படுத்தணும். விடலை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். 7 மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறான். விடலை, நான் முழங்கால் விட்டு போக மாட்டேன், இந்த அறையை விட்டு போக மாட்டேன், உங்களை எனக்கு காண்பீங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க முழு இருதயத்தோடு நான் முழு இருதயத்தோடு தேடுறேன், ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணுன்னு காத்தேன். 7 மணி நேரம். திடீரென்று அந்த அறைக்குள்ள பிரகாசமான வெளிச்சம் வந்ததான். ஜன்னல் திறந்து வெளிச்சம் வருதா நீ பார்த்தா இல்லை, எல்லாம் மூடி இருக்குது. எப்படி திடீர்னு ஒரு வெளியே வெளிச்சம். ஒரு கூர்ந்து உள்ளே பார்த்தால் மின்னலை போல ஒரு மனிதர் நிற்கிறதை பார்க்கிறாராம். ஒரு மின்னல் மாதிரி, மின்னல்ல கோடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதர் நிற்கிறார். நல்லா தெரிகிறது அவருக்கு, கூர்ந்து பார்த்தபோது தெரிகிறது. அப்போ அவர் பேசுகிறார், மகனே, நான் இயேசு, நான் தான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். நீ தாகத்தோடு என்னை தேடினல்ல, என்னை உனக்கு வெளிப்படுத்த வந்திருக்கிறேன். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அவரோடு பேசினார். உன்னை தீர்க்கதரிசியாய் நான் அழைத்திருக்கிறேன், உன்னை பயன்படுத்துவேன் வாக்கு கொடுத்தார். அதுதான் நம்முடைய அன்பு சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் இன்னைக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. கர்த்தர் அவளுக்கு நேரடியாக தரிசனமாகி பேசினார். எப்படி தரிசனமானார்? தாகத்தோடு தேடினாங்க, வாஞ்சியோடு தேடினாங்க. ஒரு அநாதை விடுதியில் கேத்தலிக்ஸ் நிறைய அநாதை பிள்ளைகளை ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துவாங்க. அதில் ஒரு வாலிப மகள், அவள் கை குழந்தையாக இருந்தபோது யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை அந்த அநாதை விடுதிக்கு சேர்ந்தார். அந்த பிள்ளையை அந்த ஆர்ஃபனேஜில் வளர்த்து கொண்டே வந்தாங்க, படிக்க வச்சாங்க. சில பிள்ளைகளுக்கு தாய் இருக்கும், தகப்பன் இருக்கும், பார்த்துட்டு போவாங்க. இவள் யார், இவங்களோட அப்பா அம்மா யாருன்னே தெரியாது, தகப்பன் தாய் யாருன்னே தெரியாது. அதனால் இவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தெரியல. இப்போ படித்து கொஞ்சம் வாலிப பிள்ளை ஆன உடனே காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மாலாம் வரும்போது இவளுக்குள்ளே ரொம்ப பாதிப்பு. அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது, அவங்கெல்லாம் பார்க்க வர்றாங்க, எனக்கு யார் இருக்கா, நான் ஒரு அநாதையாக இருக்கிறேன்னு சொல்லி மனது ரொம்ப பாதித்தார். அதனால் ஃபாதர்கிட்ட சொன்ன, ஃபாதர், எங்கள் அப்பா அம்மா யார், எங்கே இருக்கிறாங்க, எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாள். ஃபாதருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அநாதையா சின்ன பிள்ளையா ஆர்ஃபனேஜுக்கு வந்த மகள், அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. இப்போ அழுகிறாள், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், எனக்கு தெரியணும், எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்குது, நான் ஒரு அநாதை போல் இருக்கிறேனே என்று அவள் அழுதாள். அப்பொழுது ஃபாதர் சொன்னாங்க, நீ இயேசு கிறிஸ்துகிட்ட போய் கேளு என்பதாய் சொன்னார். அவருக்கு தான் தெரியும், அவர்கிட்ட போய் கேளு. உடனே அவள் ஓடினாள். அங்கிருந்த சேப்பலில் போய் முழங்கால் படியிட்டு, இயேசுவே, எங்கள் அப்பா அம்மா யார் எனக்கு தெரியணும், எங்கள் அப்பா அம்மா யார் எனக்கு தெரியணும். இயேசுவை கூப்பிடுகிறாள், கண்ணீர் விட்டு, இயேசுவே, எங்கள் அப்பா அம்மா யார் எனக்கு தெரியணும். எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை. இயேசுவே, எங்கள் அப்பா அம்மா யார்,
அவள் கண்ணீர் விட்டு வெகு நேரம் முழங்கால் என்று அழுது கொண்டே இருக்கிறாள். தாகத்தோடு தேடினாள். இயேசு அவளுக்கு தரிசனமானார். இயேசு வந்து நின்று கேட்டார், மகளே ஏன் அழுகிறாய்? அவள் சொன்னாள், எங்கள் அப்பா அம்மா யாரு? ஃபாதர் சொன்னாங்க உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா யாரு எனக்கு சொல்லுங்க. இயேசு அவளை பார்த்து சொன்னார், நான் தான் உனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவர். ஐ ஆம் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் மை டாட்டர். அந்த வார்த்தையுடைய உள்ளத்தை ஆறுதல் படைத்தேனர். நான் இருக்கிறேன் உனக்கு தாயாக தகப்பனாக. இயேசு நேரடியாய் பேசினார். அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்து சொன்னார், நான் இயேசுவை பார்த்தேன், என்கிட்ட அவங்க பேசினாங்க, நான் தான் உனக்கு அப்பா அம்மான்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். அன்று சொல்றார், முழு இருதயத்தோடு நீ தேடினால் நீ தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பாய், நான் உனக்கு காணப்படுவேன். I will reveal myself to you. நான் என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன். முழு இருதயத்தோடு தேடு ஆண்டு சொல்லுகிறார். அது ஆண்டு சொல்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள். மூன்றாவது ஒரு காரியம் சொல்றார் பாருங்க, மறுபடியும் மத்தேயு 7:7 வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எதை தட்டுவது? எந்த வீட்டு கதவை தட்டுவது? தட்டுங்கள் திறக்கப்படும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இதே வசனத்தை லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் இயேசு சொல்லுகிறார். அவர் சொன்னது லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. அதில் லூக்கா 11:5 முதல் 8 வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஒரு மனிதன் நடுராத்திரியில் பக்கத்து வீட்டில் இருக்கிற தன் சிநேகிதன் வீட்டுக்கு போகிறான். பக்கத்தில் இருக்கிற சிநேகிதன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறான். நடுராத்திரி எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் அவன் போய் கதவை தட்டுகிறான். சிநேகிதனே சிநேகிதனே என்பதாய் அவன் விழித்து என்ன என்று கேட்கிறான். திடீரென்று என்னுடைய சிநேகிதன் ஒருவன் வீட்டுக்கு வந்திருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு என்கிட்ட ரொட்டி இல்லை, ஒரு 3 ரொட்டி கடனாய் கொடு, 3 அப்பத்தை கடனாய் கொடு, என்னுடைய நண்பனுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும், அதுக்கு தான் உன்னுடைய வீட்டு கதவை தட்டினேன் என்று சொல்லுகிறான். அவன் உள்ளிருந்த சிநேகிதன் சொல்லுகிறான், நடுராத்திரி ஆகிவிட்டது, பிள்ளைகள்லாம் தூங்குகிறார்கள், இப்போ கதவை திறந்து கொண்டனால வர முடியாது. அப்போ இவன் கெஞ்சி இருப்பான், இல்லை ப்ளீஸ், என் சிநேகிதன் பசியோடு இருக்கிறான், நடுராத்திரில் வந்திருக்கிறான், ஒரு 3 ரொட்டி கடனாக கொடு, ஒரு அப்பத்தை கொடுத்து அவனை நான் போஷிப்பேன். அவன் கெஞ்சி கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், அவன் தன் சிநேகிதன் என்பதற்காக அல்லாதபடி அவன் தன்னிடத்தில் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அந்த அப்பத்தை கொடுக்காமல் இருப்பானோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் தன் சிநேகிதனுக்காக தன் நண்பனுடைய வீட்டு கதவை தட்டுகிறான். மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய கதவை தட்டுவது, உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்காக, உங்க பட்டணத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்காக, இந்த தேசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்காக, பசியோடு இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய காரியத்தில் தாகத்தோடு இருக்கிறவர்கள், தெய்வத்தை தேடி 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 அலைந்து சோர்ந்து போன மக்களுக்காக ஆண்டவருடைய வீட்டு கதவை தட்டுவது. ஆண்டவரே இயேசுவே, என் ஜனங்கள் அப்பமில்லாமல் சாகிறார்கள், ஜீவ அப்பமாகிய இயேசுவை நான் அவளுக்கு கொடுக்க வேண்டும், அந்த அப்பத்தை எனக்கு தாரும் என்று மன்றாடி கேட்பது. சுயநலமாக நமக்காக மாத்திரமே ஜெபித்துக் கொண்டிருக்காதபடி, இன்றைக்கு நம்ம பக்கத்து வீட்டில் வியாதியஸ்தர் இருக்கிறாங்க, மரணத்தோடு போராடுகிறவள் இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியிலே போராடி கொண்டிருக்கிறவருடைய நண்பர்கள் சிநேகிதர்கள் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாங்க, அவர்களுக்காக ஆண்டவருடைய கதவை தட்டுவது. ஆண்டவரே என் சிநேகிதனுக்கு இறங்கும், என் சிநேகிதிக்கு இறங்கும், ஆண்டவரே இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த மதுபானத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், இந்த நோயிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும்,
இந்த மரண கட்டளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்க கிராமத்தில் இருக்கிற இந்த மக்களுக்காக நான் மன்றாடுகிறேன், என்னுடைய நண்பனுக்காக நான் மன்றாடுகிறேன், என்னுடைய சொந்தங்கள் பந்தங்களுக்காக நான் உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் என்று மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடுவது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தட்டுங்கள், திறக்கும் வரைக்கும் தட்டுங்கள். அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான், மன்றாடினான். அந்த மன்றாட்டின் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அதான் சிநேகிதன். இயேசு நமக்கு நல்ல சிநேகிதன். அவர் நம்மை சிநேகிதர்களே என்று சொல்லுகிறார். முதல்ல பிள்ளைகளாய் மாற்றினார், அப்புறம் சீஷர்கள் ஆக்கினார். இப்போ அவர் நமக்கு சிநேகிதனாய் மாறி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் ஒரு சிநேகிதனை போல பேச முடியும். வேத புஸ்தகத்தில் சிலர் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார்கள். ஆபிரகாம், என் தாசனாகிய ஆபிரகாம் என் சிநேகிதன் என் ஆண்டவர் ஏசாயா 41:8 ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? சோதம் குமார பட்டண பாவத்தில் அழிய போகிறது என்பதை அறிந்தபோது அவன் திறப்பில் நின்று மன்றாடினான், கதவை தட்டுகிறான், பரலோகத்தின் கதவை. ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, இந்த ஜனங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டீரோ, மன்றாடி ஜெபம் பண்ணுகிறார். அதனால தேவனுடைய சிநேகிதன் மோசே, ஒரு சிநேகிதன் தன் நண்பனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை தன் சிநேகிதனாக இயேசு ஆண்டவர் பார்க்கிறார். காரணம் என்ன? இந்த ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள், அவருடைய பாவம் என்னை கோபப்படுத்தி விட்டது, இவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அவன் திறப்பிலே நின்று, ஆண்டவரே இறங்கும், இவர்களை மன்னியும், கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 32 வாசிக்கிறோம். தேவனை நோக்கி கெஞ்சுகிறான், இந்த மக்களுக்கு இரக்கம் செய்யுங்க, அவங்களுக்கு மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு தயவு செய்யுங்க என்பதாய் மன்றாடுகிறான். அதனால தேவனுடைய சிநேகிதன். நீங்கள் ஆண்டவருடைய சிநேகிதனா மாறணும், அவருடைய கதவை தட்டணும். என் கிராமத்தின் மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற என் நண்பன் ரட்சிக்கப்படணுமே, இந்த பாவ பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற இந்த வாலிப தம்பி ரட்சிக்கப்படணுமே, என் ஜனம் அறிவில்லாமல் சங்கரமாகி கொண்டு இருக்கிறாங்க, என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே இரக்கம் செய்யும், அவர்களுக்கு இயேசு என்கிற அப்பத்தை நான் கொடுக்க வேண்டும், ஜீவ அப்பமாகிய இயேசுவை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே கதவை திறந்தருளும். தட்டுவது மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய கதவை தட்டுவது. ஆண்டவர் சொல்ற, நீங்க தட்டுங்க, திறக்கப்படும். தொடர்ந்து தட்டுங்க, அவங்க ரட்சிக்கப்படும் வரைக்கும் தட்டுங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்க வரைக்கும் தட்டுங்க. ஆண்டவரே அவங்களுக்கு இறக்க செய்யணும், மன்னிக்கணும், ஆசீர்வதிக்கணும், விடாம தட்டுங்க. ஆண்டவர் நீங்க தொடர்ந்து மன்றாடி ஜெபிக்கிறதை பார்த்து அவங்களுக்கு அற்புதம் செய்வார், அவங்களை விடுதலையாக்குவார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்க அவளோடு அவர் காத்திருக்கிறார். நீங்கள் கேளுங்க, நான் அற்புதம் செய்கிறேன். என் முகத்தை தேடுங்க, என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் கதவை தட்டுங்க, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தை ரட்சிப்பேன், இந்த கிராமத்தை ரட்சிப்பேன், இந்த மக்களையெல்லாம் நான் ரட்சித்து ஒரு மன மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அவர் எல்லாருக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். உங்களுக்காக எனக்காக மாத்திரம் அல்ல, எல்லாருக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். பாவங்கள் சாபங்களை சிலுவையிலே சுமந்தார். உங்களுக்காக மட்டும் எனக்காக மட்டும் மரிக்கவில்லை, நம்முடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்காக சிலுவை சுமந்தார். உங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்காக சிலுவை சுமந்தார். இந்தியாவில் இருக்கிற 147 கோடி மக்களுக்காக சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். எல்லாருக்காக அவர் பரிதபிக்கிறார். யாரையும் அவர் வெறுக்கவில்லை, யாரையும் புறம்பே தள்ள விரும்பவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த சந்தோஷத்துக்குள்ள வரணும், பாவத்தில் இந்த சாபத்தில் இந்த விடுதலை பெறணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்காக தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். அதனால உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நாம் ஜெபிக்கும்படி யாவரையும் எழுந்து நிற்போம். இப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம். இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்.
தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு என்ன வேணும் மகளே, மகனே உனக்கு என்ன வேணும் கேளு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் பெயரை சொல்லி கேளு, இயேசுவே நீ கேளு, நான் உனக்கு அதை தருவேன். விசுவாசத்தோடு கேளு, இயேசுவே எனக்கு இதை தரணும், இந்த விடுதலை தரணும், சுகம் தரணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், விசுவாசத்தோடு கேள், நான் அதை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ பெற்றுக்கொள்ளுகிற நேரம். உங்களுடைய தேவை எதுவானாலும் சரி, உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும் சரி, எந்த காரியமானாலும் இயேசு அதில் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் சொன்னபடி ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வருஷத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. இன்றைக்கு அதை ஆரம்பிக்க போகிறாரு. இப்போவே நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இந்த நாள் முதல் அந்த ஆசீர்வாதம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது என்ன நம்ம கேட்கணும்? பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். இத்தனை வருஷமாக இதனை தொடர்ந்து கொண்டே இருக்குது. நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, வீட்டுக்குள்ள சண்டை பிரச்சனை, இந்த பாவத்தை நிமித்தமாய் இந்த நாளில் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும், மதுபானத்திலிருந்து விடுதலை, போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை, ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை. ஏதோ ஒரு பாவம் அந்த கண்ணியாய் சூழ்ந்து கொண்டது, ஒரு விடுதலை வேணும், விட முடியலையே, நிம்மதி இல்லையே, பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, இயேசுவே எனக்கு விடுதலை வேணும். முதலாவது அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும், என்னால் இந்த பாவத்தை விட முடியலை, இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிற முடியலை, என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குது, இந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கத்திலேருந்து விடுதலை வேணும். அப்படி சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. நிற்கிற இடத்துல கண்களை மூடுங்க, வலதுகரம் உயர்த்துங்க. 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. எந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்? மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், புகைப்பிடிக்கிற பழக்கம், கெட்ட வார்த்தை பேசுவது, சண்டை போடுவது, புறங்கூறுவது, என்ன பாவத்திலிருந்து விடுதலை? செல்போன் அடிமைத்தனம், அதிலிருந்து ஒரு விடுதலை. 2 நிமிடம் கேளுங்க. இயேசுவே எனக்கு விடுதலை வேண்டும், இயேசுவே எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும். கேளுங்கள் கொடுக்கப்படுன்னு சொன்னீங்களே, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவின் பெயரை சொல்லி கேளுங்க. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. கேளுங்க கேளுங்க. இயேசுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறாரு. யார் யார் உண்மையா ஜெபிக்கிறீங்களோ உங்கள் மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். இப்போ 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 ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறாரு. தகப்பனே விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறாங்கப்பா. மதுபானத்திலிருந்து விடுதலை வேணும், இந்த போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை வேணும், இந்த ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை வேணும். இதுவரைக்கும் தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கோடு ஒரு விடுதலை தாங்க என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த சகோதரனை பாரும், இந்த சகோதரியை பாரும். ஆண்டவரே மனம் இறங்கும். இவர்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன், இவருடைய விடுதலைக்காக நான் மன்றாடுகிறேன். பரலோகத்தின் தேவனே, சிலுவையிலே இவர்களுக்காக ரத்தம் சிந்தினவரே, இப்பொழுது உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. விடுதலை அளிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மதுபானத்தை கொண்டு வருகிற ஆவிகள், குடிவெறியை தோண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இச்சையை தூண்டுகிற ஆவிகள், ரகசிய பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அடிமைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்பொழுது இப்பொழுது ஆவியானவர் எங்கோ
அங்கே விடுதலை, ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்பொழுது என்ன பாவ எண்ணங்கள் மாறுவதாக, பாவ சுபாவங்கள் மாறுவதாக, பாவ ஆசைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பாவ ஆசைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவருடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேகர் விடுதலை அடைஞ்சிட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சிலர் அசுத்த ஆவியினாலும் அந்த பிசாசின் வல்லமையினாலும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியலை. அந்த அசுத்த ஆவி உங்களை ஆட்கொண்டு அது உங்களை தூண்டுகிறாரு, பாவம் செய்யும்படி தூண்டுகிறாரு, குடிக்கும்படி தூண்டுகிறாரு, போதை வஸ்துகளை பயன்படுத்தும்படி தூண்டுகிறாரு, உங்களுக்குள்ள ஒரு ஏவுதலை உண்டாக்குகிறார், விபச்சார வேசித்தனத்தை செய்யும்படி அந்த ஆவி தூண்டுகிறாரு. இந்த மாதிரி பாவங்களை செய்யும்படி அந்த ஆவி உங்களுக்குள்ளேருந்து தூண்டி உங்களை பாவத்துக்குள்ளே அடிமையாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆவியின் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு என் ஜனம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதுனால அதிலிருந்து நான் விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ அந்த ஆவிகள் வெளியேற போகிறார். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி கண்களை மூடி இயேசுவே விடுவியும். மற்றவங்க யாராவது அடிமைப்பட்டிருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே விடுதலை தாரும். இப்போ அந்த ஆவிகள் வெளியேற போகிறார். பாவத்தை கொண்டு வருகிற ஆவி, மதுபானத்தை கொண்டு வருகிற ஆவி, போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவி, விபச்சார வேசித்தனத்தை கொண்டு வருகிற ஆவி, சில பாவ பழங்கங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவி, அந்த பொல்லாத ஆவி வெளியேற போகிறார். அந்த அசுத்த ஆவி அலைக்கழிக்கும் பொழுது அவர்களை முன்னாலே நீங்கள் வருவீர்கள். நீங்கள் வந்தவுடனே ஒரு விடுதலை உண்டாகும். என்றால் இயேசு இங்கே நின்று கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்னால தான் நீங்கள் நிற்கிறீர்கள். இப்பொழுது அந்த அசுத்த ஆவி வெளியேற போகிறாரு. பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலக போகிறாரு. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவின் பெயரை சொல்ல 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 அந்த வல்லமை இறங்குகிறாரு, அந்த வல்லமை இறங்குகிறாரு. அந்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும்படி அது அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறாரு, அது வெளியேற ஆரம்பிக்கிறாரு. எஸ், இப்பொழுது அந்த பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பொல்லாத ஆவியின் கட்டுகள் இப்ப அறுக்கப்படுகிறாரு, அறுக்கப்படுகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே குடிவெறியின் ஆவிகள், மதுபானத்தை கொண்டு வருகிற ஆவிகள், போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள், போதை மயக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகள், இச்சைகளை தூண்டுகிற ஆவிகள் வெளியேறுகிறாரு, வெளியேறுகிறாரு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறாரு. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. In the name of Jesus, in the name of Jesus. இது ஒரு விடுதலையின் நாள், இது ஒரு விடுதலையின் நாள். இந்த வருடத்தின் முதல் நாளே உங்களுக்கு விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பொல்லாத ஆவியின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் அழிக்கப்படுகிறது, மதுபானத்தை குடிக்க தூண்டுகிற ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது, பண ஆசையை தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பாவ கட்டுகள் தெரிபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். அடுத்து சரீர சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கேட்கிற, அவனுக்கு என்ன வேணும் மகனே, மகளே, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன செய்யணும், நீ கேளு, நான் உனக்கு செய்வேன்னு சொல்லுகிறார். இப்போ சுகம் வேணும் ஆண்டவரே, கண்களில் சுகம் வேணும். கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள்,
கண்ணில் கை வைத்து எனக்கு தெளிவான கண் பார்வை வேணும் ஆண்டவரே, எனக்கு கண்ணை தரங்க, எனக்கு புது கண்களை கொடுங்க கேட்கணும். காது அடைக்கப்பட்டு இருக்குது, செவிட்டு காது திறக்கப்படணும். என் காதை திறங்க ஆண்டவரே, நீங்கள் கேட்டால் உடனே உங்களுடைய காது திறக்கப்படும். விசுவாசிங்க. விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா இப்போவே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. முதல்ல இந்த 2 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். கண்ணில் கை வைங்க. காது கேட்க யாராவது அழைச்சிட்டு வந்திருந்தா காதில் விரல் வைக்க சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய கரம் தொட போகிறாரு. இயேசுவே, எனக்கு தெளிவான பார்வை தாங்க. இயேசுவே, என் காதை தரங்க. சொல்லுங்க சொல்லுங்க, வாய் தரண்டு. இயேசுவே, என்னை தொடுங்க. இயேசுவே, என் கண்களை தொடுங்க. இயேசுவே, என் காதை தொடுங்க. இயேசுவே, என் கண்களில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே, என் காதை திறக்கப்படட்டும். தகப்பனே, தகப்பனே, உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்கப்பா. நீங்க தொட்டுருங்க, அவங்கள தொட்டுருங்க. இப்போ அவனுடைய காதை திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் காதை திறக்கப்படட்டும். இப்ப அவனுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பாதிக்கப்பட்ட கண்கள் புது கண்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்கள் சுகம் அடையட்டும். கண்களிலே பாதிக்கப்பட்ட நரம்புகள் இப்பொழுது சுகம் அடைவதாக. குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். குருடும் செவிடுமான ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. உடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். அடுத்த ஒரு காரியம், கட்டிகள் இருக்கிற கேன்சர் கட்டி மார்பில், வயிற்றில், தலையில், அது மாதிரி கேன்சர் கட்டி இருக்குது. சிலருக்கு கர்ப்பப்பையில் கட்டி சிஸ்டன்னு சொல்கிறாங்க. கை வச்சா தெரியுது வயிற்று பகுதியில் கட்டி இருக்கிறாரு, அங்கங்கே உருளுது. அந்த மாதிரி கட்டிகள், டிபி கட்டிகள், சிலருக்கு டிபி கட்டிகள், இது மாதிரி கட்டிகள் என் உடம்பில் இருக்குது. அது பயமாக இருக்குது. ஆண்டவர் அதை எடுத்து போடணும், எனக்கு சுகம் கொடுக்கணும் அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்துங்க. அவங்க மட்டும் கட்டி இருக்குது, இந்த கட்டி ஆண்டவர் எடுத்து போடணும். நிறைய பேர் அந்த இடத்துல கை வைங்க. எந்த இடத்துல கட்டி இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் இயேசு வாக்கு கொடுத்தார். இயேசுவே, இந்த கட்டியை எடுத்து போடுங்க. இயேசுவே, என்னை தொடும். இயேசுவே, இந்த கட்டியை எடுத்து போடும். இந்த கட்டி என்னை விட்டு எடுத்து போடப்படணும். தைராய்டு கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இந்த கேன்சர் கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் என் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இந்த டிபி கட்டி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் பெயரை சொல்லுங்க, இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி மறைந்து போவதாக. இயேசுவே, இந்த கட்டியை எடுத்து போடுவீராக. இயேசுவே, இந்த கட்டியை எடுத்து போடுவீராக. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுதே வல்லமை இறங்குகிறது. மின்சாரத்தை போல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. சிலர் மேல கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேல இறங்குகிறது. அந்த வியாதி மறைகிறது, கட்டிகள் மறைகிறது. கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் கட்டி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த கேன்சர் கட்டி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். டிபி கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டியை எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி கரைந்து மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். கட்டியை எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். கட்டியை மறைய பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லே. இப்போ அடுத்து, என்ன வியாதியாக இருந்தாலும், உங்களுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், எலும்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஆஸ்துமா வியாதி, அல்சர் வியாதி,
அல்லது உங்களுடைய சிறுநீரக கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, அந்த இடத்துல கை வைங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. அப்படியே கண்களை மூடுங்க. எல்லாரும் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, கண்களை மூடுங்க. 2 நிமிடம். இயேசு சொல்லுகிறார், நீ கேள், நான் உனக்கு தருவேன். கேளுங்கள், கொடுக்கப்படும். வாய் திறந்து கேட்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே இந்த வியாதியை எடுத்து போடும். இயேசு 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 அந்த பெயரை சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறாரு. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. கர்த்தர் கொடுக்கிற விடுதலை ஆசீர்வாதத்திற்காக நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்ததற்காய் நன்றி. அநேக வியாதிகள் மறைகிறது, அநேக ஆஸ்துமா வியாதி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் நரம்புகள் இருக்கிற வலிகள் மறைகிறது இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பயத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குழப்பத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. I rebuke every evil power in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் I loose the bondage of the devil in the name of Jesus. சத்துருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறவங்க ஒரு 4-5 பேர் மேடைக்கு வாங்க. எந்த கண்ணில் உங்களுக்கு பிரச்சனை? நான் நல்லா அழுது செபிச்சேன். எனக்கு 4 வருஷமா அந்த கண்ணு பாதிப்பு இருக்கு, மங்களா இருக்கு. எந்த கண்ணில்? இந்த கண்ணு 4 வருஷமா தெளிவா தெரியாது, கொஞ்சம் மங்களா இருக்கும். இன்னைக்கு நான் அழுது செபிச்சேன், எனக்கு பார்வை வேணும் அப்படின்னு. எனக்கு நல்ல ஒரு பார்வை கொடுத்த. கண்ணில் கல் தூக்கி வச்ச மாதிரி இருக்கும், வெயிட்டா. இன்னைக்கு நல்லா ஒளி வந்து கண்ணில் பட்டது. இன்னைக்கு நல்லா தெளிவா தெரியுது. இன்னைக்கு நல்லா தெளிவா இருக்கு. பாருங்க, தெரியுது. இந்த கண்ணை மூடிட்டு பாருங்க, தெளிவா தெரியுது. 4 வருஷமா அந்த கண் பாதிக்கப்பட்டு தெளிவான பார்வை இல்லை. அவர் கண்ணீரோடு அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வெளிச்சம் அந்த கண்ணில் பட்ட உடனே தெளிவான பார்வை. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. 4 வருஷமா குச்சி கண்ணில் குத்தி கண் பார்வை ரொம்ப மங்கி இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் பார்த்து கண்ணாடி போட்டால் தான் அப்படின்ட்டாங்க. கண்ணாடி இப்போ வரைக்கும் போட்டிருந்தேன். கண்ணுக்கா எசப்பா என் கண்ணாடி இனிமேல் நான் போடக்கூடாது. என் கால் பார்வை ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? இப்போ கண்ணாடி அவுத்துரு செபிக்கல, கண்ணை வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு எசப்பா எனக்கு உங்களை நம்பி வந்திருக்கேன், எனக்கு கண் பார்வை இன்னைக்கு கொடுக்கணும், இனிமேல் நான் கண்ணாடியே போடக்கூடாதுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அவனை ஜெபம் பண்ணேன். ஆனால் கையை எடுத்துட்டு பார்க்குறேன், டிவி பளிச்சுன்னு எனக்கு பளிச்சுன்னு எல்லாமே தெரியுது, எல்லாமே நல்லா தெரியும். ஆமே, 4 வருஷமா தெரியாம அந்த கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. காட் பிளஸ் யூ. கட்டி இருந்தது, இவ்வளோ தண்டி இருந்துச்சு, இவ்வளோ சைஸ். ஆமாம். ஆனால் வலி எடுக்காது. டாக்டர்கிட்ட காமிச்சு அதனால் உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, அதனால் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டாங்க. இப்போ ஜெபம் பண்ணீங்க? இப்போ நான் ஆமாம் இப்போ ஜெபம் பண்ணேன். நீ ஐயா சொல்லும் போது நீங்கள் வயிற்றுல கட்டியிருந்தா வைங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளோ தண்டி இருக்கும். அது பிள்ளைங்களும் அது என்னன்னு பாருங்க. ஆமாம், பிள்ளைங்களும் பாருங்க. நாங்கள் 2 வருஷமா அடி வயிற்றுல இருந்த கட்டி இப்போ இல்லை. ஜெபித்த பிறகு தேவன் இந்த கட்டியை மறைய பண்ணிட்டார். கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எங்க இருந்து வரீங்க? திருப்பூர்லேருந்து வரேங்க. திருப்பூர். ஆமாம். ஹார்ட் அட்டாக் மாதிரி கையெல்லாம் வலி. அந்த கை, இந்த ஒரு கை உளைச்சல், இந்த ஹார்ட்டை பாதிக்கப்ப உளைச்சல். இப்போ அது போயிட்டு 2 வருஷமா இருந்தது. கை உளைச்சல் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹார்ட் ப்ராப்ளத்தினால உண்டான கை உளைச்சல் எல்லாம் கறந்துட்டுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காட் பிளஸ் யூ. தேவ சகாயம். சரி. ஒரு 3 வருஷமா சத்துருக்க போராட்டம் ரொம்ப இருந்து வீட்டில் ஜெபம் பண்ண விடாது. எது சாப்பிட்டாலும் உடனே வாமிட் வந்துடும். உடனே வாமிட் வரும். 3 வருஷமா எண்டோஸ்கோபி பார்த்தோம், டேப்லெட் எல்லாம் எடுத்தோம். இப்போமா வந்து அந்த பெஞ்சில் இருந்தேன், சேர்ல இருந்தேன். ஒரே ஏப்பம், ஆராதிக்க முடியல. கிட்ட இருந்த 2 பேர் கூட மாறி போயிட்டாங்க. அவ்வளவு இதாட்டு இருந்து என் ஒய்ஃப் கூட சொன்னா வெளியே ஜெபிக்கும் போது என்ன நல்லா அலக்கழிச்சு. இதில் கொஞ்ச நேரம் அந்த ஆவி அலக்கழிச்சு போயிட்டு அந்த பிரதர் நல்லா ஜெபம் பண்ணாங்க, அலக்கழிச்சு போச்சு. அதோடு இந்த விக்கலும் இல்லை சுத்தமா. விக்கலும் போயிட்டு 3 வருஷமா இந்த போராட்டத்தில் விடுதலை எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வந்து எனக்கு கனமாவே இருக்கும்.
3 வருஷமா? 3 வருஷமா. முதுகு கனமாவே இருக்கும். இப்படியெல்லாம் படுக்க முடியாது எனக்கு. மல்லாக்கா குப்புறா தான் படுத்து கிடப்பேன். 3 வருஷமா அப்படியே தான் படுத்து கிடக்கு. 3 வருஷமா அப்படியே தான் படுக்க முடியும். இப்படி படுத்தனா முதுகு ஏதோ பிசைஞ்சு 2வது இப்படி தள்ளும். இப்படி படுத்தாலும் இப்படி தள்ளும். இப்போ நான் முன்னாடி வரும்போது கூட ஏதோ ரொம்ப எனக்கு அலக்கழிச்சுது. பின்னாடி போயிருமான்னு எந்திக்க போனேன். ஏதோ நீங்கள் உட்கார்ற மாதிரி இருந்தது. மறுபடியும் முட்டாங்கால் போட்டேன். நான் முதுகில் இருந்து ஏதோ பிச்சுட்டு போன மாதிரி இருந்தது. அடுத்த நிமிஷம் என் பேரை நீங்கள் சொன்னீங்க, அதிசயராஜுக்கு முதுகில் அது விட்டு போகுதுன்னு சொன்னீங்க. கத்தர் அப்படியே அது அப்படி பிச்சுட்டு போன மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ ஏதோ இருந்ததை காணாமங்கிற மாதிரி எனக்கு வெயிட்டே குறைஞ்ச மாதிரி. ஆமென் ஆமென். 3 வருஷமா பிசாசுடைய முதுகு தண்டை பிடிச்சு வேதனைப்படுத்தி அப்படியே தான் படுக்க முடியும். 3 வருஷமா ஆண்டவர் அதை பிடிச்சு அந்த ஆவியை விலைக்க போட்டார். அதே நேரம் பேர் சொல்லார் ஆண்டவர். முதுகில் இருக்கிற பிரச்சனை மாறுதுன்னு கத்தர் விடுதலை கொடுத்துட்டார். உங்களுக்கு எந்த ஒரு புதிய முதுகுலேருந்து நல்ல இயேசு விடுதலை கொடுத்துட்டார். கண்டிப்பாக நல்ல காத்துக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. நல்ல ஃப்ரீயாக இருக்கு. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. யாருக்கு கட்டி இருந்தது? பையனுக்கு இருந்துச்சு பாஸ்டர். 8 மாதத்துலேருந்தே பிறந்து இருந்துச்சு. போன வாரம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போனாங்க. நாங்கள் இயேசு விடுகிறார் ஜெபத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். அவங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அதை கத்தியே படாமல் ஊசி மூலியமாகவே எடுத்துட்டாங்க. வீக்கம் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ ஜெபம் பண்ணுற நேரத்தில் அந்த வீக்கமும் ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு சார். கை வீங்கி இருந்ததா? எந்த பகுதியில் வீக்கம்? இந்த பகுதியில் இருந்துச்சு. அந்த கட்டி இருந்த வீக்கம் இருந்தது. இப்போ ஜெபம் பண்ணிங்க இருக்கு. ஜெபம் பண்ணோம். ஜெபிச்ச பிறகு மாற்றம். இப்போ இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு? தஞ்சாவூர். எவ்வளவு காலமா இருந்தது குழந்தைக்கு? பிறந்து 1.5 வயசுலேருந்து இருந்துச்சு. 1.5 வயசுல அப்ப இருந்தே இருந்தது. ஆண்டவர் சுகமாக்கிட்டார். உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்திட்டார். கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்சர் வியாதி 4 வருஷமா இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன் நல்லாமா. அப்போ எனக்கு பூர்ணமாக விடுதலை கிடச்சி ஒரு வாரம் இருந்தது. அது ரொம்ப அப்படியே இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த வலி அந்த கால்கள் எல்லாம் போயிட்டு? இல்லை, ஒன்றுமே இல்லை. உங்கள் பேர் என்ன? ராஜேஷ். ராஜேஷ். எந்த ஊர்? கன்னியாகுமரி. 4 வருஷமா அந்த அல்சர் வியாதியை கத்தர் அப்படியே மாற்றி போட்டு விட்டார். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. என் பேர் ஜாஸ்பர் பாஸ்டர். ஜாஸ்பர். எங்கேருந்து வரீங்க? நான் மதுரையிலேருந்து வரேன். என்ன பிரச்சனை? எனக்கு 2009லேருந்து எனக்கு படிப்பு 4 வருஷம் தடைப்பட்டதுனால ரொம்ப மனசோர்வாய் எனக்கு மன அழுத்தம் வந்து மனநோய் வந்துச்சு. எனக்கு மனநோய் எனக்கு வந்தது. ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 17 வருஷமாக எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆண்டவர்கிட்ட நான் மண்டிக்கிட்டு ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்கும்போது ஆண்டோடைய கரம் வந்துட்டு என்னை இப்படி லைட்டாக தள்ளிச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை தொடுங்கும்போது வல்லமை தொடும்போது நான் முழங்கால நிற்கும் போது ஆண்டவருடைய வல்லமை என்னை பின்னிட்டு தள்ளிச்சு. ஆண்டவர் என்னை தள்ளினார். அதுக்கப்புறம் என் காலில் வந்து ஆர்த்தோட ப்ராப்ளம் வந்தது. 3 மாதமாக எனக்கு இருந்தது. கால் எரிச்சலோட வீக்கத்தோட தான் வந்தேன். கட்டை விரல்ல கால் வீங்கி எரிச்சலோட. ஆமா, கட்டை விரல்ல. இப்போ எனக்கு நல்லாவே ஆயிடுச்சு. நல்லா மடங்கு விரலே மாறிடுச்சு. நல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு சதா. ஆண்டவர் நல்ல அற்புதம் பாருங்க. டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை, காலில் இருந்த வீக்கம், அந்த பெருவிரல் இருந்த பாதிப்பெல்லாம் மாறி நார்மல் ஆகி விட்டார். ஆண்டவருடைய தழும்புள்ள கரத்தை பார்த்துருக்குறாங்க. இயேசுடைய கரத்தை ஆண்டவர் தன்னுடைய கரத்தை காண்பித்து தொட்டு இருக்கிறார். விடுதலை. கரந்தட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. நெடுவலை எனக்கு 33 வருஷமாக ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. என் பிள்ளைகள் கூட என்னை வெறுத்துட்டு வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியாது. எப்போதும் படுத்து கிடக்கணும் போல தான் தோணும். ரொம்ப பலவீனப்படுத்தும், அமுக்கும் உடம்ப. இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ நான் எசிக்கி கொளறி 7 பிசாஸ் என்கிட்ட இருந்துச்சு. இப்போ நான் போகிறேன், இனி விட்டுரு, நான் பேருதேன்னுட்டு சொல்லிச்சு. சில நேரத்தில் வந்து இயேசு நாம சொல்லுதே, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனான்னு சொல்லும். ஆனால் இன்னைக்கு நான் போகிறேன்னுட்டு போயிட்டு இப்போ லெகவா இருக்கு. 33 வருஷமா அந்த பொல்லாத ஆவி நான் போகிறேன் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இயேசுவை நாமத்தை சொன்ன உடனே 33 வருஷம் போராட்டம் ஆண்டவனுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். இப்போ ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த புது வருடத்தில் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், கற்பத்தின் ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும். இதுக்காக நிறைய பேர் முதலாவது கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு இந்த வருஷமாவது கர்த்தர் கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நாங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் சொல்கிறோங்க. கரம் வைத்துங்க. அடுத்த வருஷம் நீங்கள் குழந்தையோடு வரப்போகிறீங்க. ஆண்டவர் குழந்தையோடு உங்களை வர வைக்க போகிறார். வலது கரம் உயர்த்துங்க. அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவே எங்களுக்கு சந்ததியை பெருக பண்ணும். வாய் திறந்து சொல்லுங்கள். கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் கேட்கணும். இயேசுவே
கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவே குழந்தை செல்வத்தை தாரும். உமக்காக வளர்க்க ஒரு குழந்தை தாரும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, கரம் உயர்த்தி நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்னாளுடைய கண்ணீரை கண்டீரை அப்பா. ஈசாக்கருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய மனைவியினுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தீங்களே. இதோ உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. நான் உம்முடைய ஊழியக்காரனாக இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கட்டாயம் நீர் ஆசீர்வதிக்கணும். அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும். அதை தடைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகணும். அன்னாளுடைய கண்ணீரை துடைத்தீரே, நிந்தைகளை மாற்றினீரே. இந்த பிள்ளைகளுடைய நிந்தைகள் மாறும்படியாய் கட்டாயம் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் சந்ததியை பெருக பண்ணும். உடன் தானே நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கணும். இந்த வருஷத்தில் எங்களை வீடு கட்டப்படணும். இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய வேலை காரியம் வாய்க்கணும். இந்த வருஷத்தில் எங்களுக்கு ஒரு வியாபாரம் வாய்க்கணும். வருமானத்துக்கு வழி உண்டாகணும். இந்த வருஷம் நான் புதிதாய் ஆரம்பிக்க போகிற தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். இப்படி இந்த வருஷத்துக்கான ஆசீர்வாதம். வழக்குகள் வெகு நாளாய் நடக்கிற வழக்குக்கு முடிவு வரணும் அப்படின்னு இந்த வருஷத்தில் ஆண்டவர் இந்த நன்மை தரணும்னு வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க வலதுகரம் உயர்த்துங்க, வலதுகரம் உயர்த்துங்க. கண்களை மூடுங்க. 2 நிமிடம் குறிப்பு ஆண்டு சொல்ல கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க. வாய் திறந்து, இயேசுவே இந்த வருஷம் என் மகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். என் மகனுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த வருடம் வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த வருடம் எங்களுக்கு நல்ல வேலைக்கு வழி திறந்து தாரும். பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து தாரும். இந்த வருடம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களுக்கு வியாபாரத்திற்கு வழி உண்டாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் உடனே உடனே இனி தாமதிக்க கூடாது. ஆண்டவரே, பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும். எல்லா தடைகளும் மாறட்டும். பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு மாற்றம் வரட்டும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, வீடு கட்டுகிற காரியத்தை ஆசீர்வதியும். வீடு வாங்குகிற காரியத்தை ஆசீர்வதியும். கர்த்தரை வாய்க்க பண்ணும். காரிய சித்தை கர்த்தரால் வரும். கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொன்னீங்களே. உம்முடைய பிள்ளைகள் கேட்குறாங்க. கேட்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறாங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். பண பிரச்சனைகள் மாறட்டும். வழக்குக்கு ஒரு முடிவு வரட்டும். இந்த நீதிமன்ற வழக்குக்கு ஒரு முடிவு வரட்டும். இனிமேலும் ஆண்டவரை பாதிப்புகள் உண்டாகாதபடி ஆண்டவர் சமாதானமான முடிவை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும். மேல் படிப்பிற்கு வழிகளை திறந்தருளும். எழுத போகிற எக்ஸாமில் பெரிய வெற்றியை அருளை செய்யும். இந்த வருஷத்தில் இந்த நன்மை நடக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, புதிதாக தொழில் தொடங்க, புதிதாக தொழில் தொடங்க சிலர் ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அதை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் இந்த தொழிலை வாய்க்க பண்ணும். அந்த வியாபார காரியத்தை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தருடைய கரம் தடைகளை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவர் அருளுகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எல்லாவற்றிற்கு மேலாக உம்மை தரிசிக்கிற கண்களை தாரும். உம்மை தரிசிக்கிற கண்களை தாரும். உம்முடைய குரலை கேட்கிற இருதயத்தை தாரும். இயேசுவினுடைய மகிமையை காண்கிற இருதயத்தை தாரும். உம்முடைய மகிமையை பார்க்கிற ஆவிக்குரிய கண்களை தாரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும். இப்பொழுது நம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. வல்லமை வரங்களினாலே நிரப்புவீராக. உம்மை தரிசிக்கிற கண்களை கொடுப்பீராக. Thank you Lord, thank you Lord. வானம் திறக்கப்படுகிறது. ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. இது ஒரு அபிஷேகத்தின் நேரம். ஆவியினால் நிரப்பப்படுகிற நேரம். வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பப்படுகிற நேரம். இயேசுவை தரிசிக்கிற நேரம். பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அபிஷேகத்தை.
நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, ஒவ்வொருவரை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. உம்மை தரிசிக்கிற கண்களை கொடுப்பீராக, உம்மை தரிசிக்கிற கண்களை கொடுப்பீராக, உம்மை தரிசிக்கிற இருதயத்தை கொடுப்பீராக. நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளும், அபிஷேகத்தினால் நிரப்பும், ஒவ்வொருவரையும் வல்லமைப்படுத்தும். தகப்பனே, உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மீது உம்முடைய வல்லமை வரங்கள் இறங்குவதாக, வல்லமையினால வரங்களினாலே நிரப்பி ஊழியத்திலே நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஊழியக்காரனை ஊழியக்காரியையும் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பும். இந்த வருஷத்தில் அவருடைய ஊழியங்கள் பெருகட்டும். அவள் போகிற இடமெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். வியாதியஸ்தர்கள் சுகமடையட்டும், பிசாசுகள் ஓடட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சபை நடத்துகிற பாஸ்டர்மார்களை ஆசீர்வதியும். சபைகள் வளர்ந்து பெருகட்டும். இந்த வருடம் ஆத்துமாக்கள் திரளாய் பெருகட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தகப்பனே, இங்கே வந்திருக்கிற அத்தனை பெற்றோருடைய ஜெபத்தை கேட்கிறேன். பிள்ளைகளை உம்முடைய சட்டைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய இரத்தத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொல்லாத சத்துருவே, எங்கள் பிள்ளைகளை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை, எங்கள் பிள்ளைகளை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் பிள்ளைகள் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுடைய இரத்தத்துக்குள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்து கொண்டே உம்முடைய இரத்தத்துக்குள் மூடிக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. எல்லாரும் கரம் வைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் தேவன் தன் வாழ்வில் வைத்திருக்கும் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு திரும்பி சென்றனர். வரும்போது எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். நல்லா இருக்கு. பிரேயர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மனசுல எல்லாமே கஷ்டம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. மீட்டிங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப மனநிறைவோடு போகிறோம். வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தோடு வந்தோம். இப்போ மனநிறைவா ரொம்ப சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போகிறோம். இருந்து வரும்போது வேதனையும் பாரத்தோடையும் இங்கே வந்த பிறகு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவங்களுடைய பேச்சு உண்மையிலே இயேசு அவங்களோட இருக்காங்க. எங்களுக்கும் அவங்களால பலன் கிடைக்கும் நம்பி போகிறோம். இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டத்தை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.